எஸ். என்னது உங்களோட காசு நீங்கள் ஏர்ன் பண்ண கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ண காசை ஒரு 25,000 அல்லது 30,000 பே பண்ணி ஒரு 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 வீக்கில் 3 days உங்களோட 1.5 hour என்னோட ஸ்பெண்ட் பண்ணி இந்த கிரிப்டோ கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் கோர்ஸை ஃப்ரம் ஜீரோலேருந்து லேர்ன் பண்ணிக்கிறீங்க. அப்போ யாருன்னே தெரியாது, நானும் யாருன்னு தெரியாது, மேபி நீங்கள் பார்த்துருக்கலாம் வாங்குவீங்க, பட் ஸ்டில் ஒரு ஆன்லைன் என்ன போகல ஒரு பயம் ஒன்று இருந்திருக்கும். அதையும் தாண்டி நம்பி காயின்டெட் அகாடமி நம்பி ரிஸ்கியை நம்பி வந்து படிச்சீங்க, லேர்ன் பண்ணீங்க. இடையில வந்து நானும் சில கிளாஸஸ் கேன்சல் பண்ணியிருப்பேன், அடுத்து சில கிளாஸஸ் நான் செய்யாமல் விட்டுருப்பேன், செய்யப்படல. சரண் வந்திருந்தாரு. ஸோ ஐ ஹோப் சரணம் உங்களை ஃபில்ஃபில் பண்ணி பாருன்னு நினைக்கிறேன். எல்லாமே லேர்ன் பண்ணியிருப்பீங்க ஃப்ரம் ஜீரோலேருந்து. ஸோ நிறைய பேர் இதுக்குள்ள நான் ஒவ்வொரு கிளாஸஸுமே ஸ்டார்ட் பண்ணக்குள்ள கேட்குறது தான் ஃபர்ஸ்ட் கிளாஸஸ். ஸோ நிறைய பேர் நிறைய பேருண்டா ஒரு 8 7 பேர் நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. ஆல்ரெடி சில இடங்களில் படித்து ஸ்கேம் பண்ணப்பட்டு அந்த காசையும் லொஸ் பண்ணி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோட இருந்து கிரிப்டோக்குள்ள இனி வரவே கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்து படிக்க வந்தவங்களும் இருக்கிறீங்க. ஸோ நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட எல்லாட்டையும் கேட்கணும், ஹவுஸ் அப்படின்னு சொல்லி எப்படி இருந்துச்சு கோயின் ட்ரேட் அகாடமியில் படித்தது. லாஸ்ட் டைம் நீங்கள் ஸ்கேம் பண்ணப்பட்ட மாதிரி இருந்துச்சா, இல்லை பெட்டரா, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நம்மளோட கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி டுடே வந்து டவுட்ஸில் கிளியர் பண்ணுறது தான். டவுட்ஸில் இருந்தால் கிளியர் பண்ணி கொள்ளுங்க, ஏன்டா இதுக்கப்புறம் உங்களுக்கு சான்சஸ் கிடைக்காது டவுட்ஸில் கிளியர் பண்ணுறதுக்கு. ஓ, கால் பண்ணலாம், இஷ்யூ இல்லை, கால் பண்ணி பேசிடலாம் நீங்கள். பட் நான் சொல்கிறது லைவ் கிளாஸஸ் இனி உங்களுக்கு இந்தியோட நடக்காது, இது ப்ரோ கிளாஸஸ் நடக்காது. நான் நினைக்கிற மாதிரி செப்டம்பர் 5ஆம் தேதி மட்டும் உங்களுக்கு எஸ்எம்சி கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகணும். பிகாஸ் ஏன்டா உங்களுக்கு ஆல்ரெடி 2 weeks மாதிரி லேட் ஆகிட்டு, அது எந்த சைடில் இருக்கிற ஃபால்ட்டு தான். பட் ஓகே, நீங்கள் ப்ராக்டிஸில் வந்து செஞ்சுக்கிறீங்க. 11வது ப்ராக்டிஸும் சாரி 10ஆவதும் 11வது ப்ராக்டிஸும் மிக மிக முக்கியம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ அந்த வகையில் எனக்கு ஒரு 9 பேர் மட்டும் இல்லை செஞ்சு அனுப்பிக்கிறீங்க. இப்போ வரைக்கும் 9 பேர்கிட்ட செஞ்சுக்கிறீங்க. மற்றவங்களோட ஹால் என்னன்னு சொல்லி தெரியல, பட் கட்டாயம் செஞ்சுதான் ஆகணும், அப்போ தான் சர்டிஃபிகேட் எலிஜிபிள் ஆகுவீங்க அந்த. எஸ். அப்போ ஸோ இவ்வளோ விஷயங்களும் இந்த 2 month வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்திருந்தோம். ஸோ இந்தியோட எங்களோட லைவ் கிளாஸஸ் முடியுது. ரெக்கார்டிங் பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. டுடே ஃபேவலுங்கிறதால யார் சரி புதுசாக ஜாயின் பண்ணீங்களா என்னன்னு சொல்லி தெரியல. ரெக்கார்டிங் பார்க்கலண்டா ரெக்கார்டிங் பாருங்க. வித் ஃபார் 3 months மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸஸ் இருக்கும். ஸோ இந்த பெச்சில் படித்தது உங்களுக்கு திருப்தி இல்லை, இல்லாட்டி படித்தது நான் ரெக்கார்டிங் தான் பார்த்தேன், லைவ் கிளாஸஸ் வரல, எனக்கு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி விளங்கலை அப்படின்னு சொல்லி யாரும் இருந்தீங்கன்னு சொன்னால் என்கிட்ட நெக்ஸ்ட் பேட்ச் வந்து 1ஆம் தேதி நாளைக்கு ஸ்டார்ட் ஆக இருக்குது, மண்டே. ஸோ இன்றைக்கே நீங்கள் அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷனை செய்யுங்க. எந்த பேமெண்ட்டும் பண்ண தேவையில்ல. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எல்லா பேமெண்ட்டும் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் எகைன்ஸ் வந்துட்டு பேமெண்ட் பண்ண தேவையில்ல. நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம் நெக்ஸ்ட் ஒரு பேட்சில் ஃப்ரீயாகவே படிக்கிறதுக்கு. ஸோ அதையுமே கன்சிடர் பண்ணுங்க. 17ஆவது பேச்சோ அல்லது 18ஆவது பேச்சோ 19ஆவது பேச்சோ ஏதோ ஒரு ஒரு பேட்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி ஃப்ரீயாகவே படித்து கொள்ளலாம். ஸோ எஸ், நான் இன்றைக்கு எல்லாம் செஞ்சு காட்டும் தான் வந்தேன். இந்த பைனான்ஸ்டு ஸ்பாட் ட்ரேடிங், ஃபியூச்சர் ட்ரேடிங் லைவாக செய்கிறது எல்லாமே. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு இன்றைக்கு கிளாஸை செய்ய இல்லாத கட்டம் உண்டு. பட் ஸ்டில் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், பிகாஸ் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணதால டுடே ஃபேவல் கிளாஸ் அப்படின்னு சொல்லி. நான் அப்படி செய்யலாம் போனுச்சுன்னா கட்டாயம் உங்களுக்கு வீடியோ தரேன். லாஸ்ட் பேட்சோட வீடியோ 13வது பேட்சோட வீடியோ தரேன், எல்லாமே லைவாக செஞ்சு காட்டியிருப்பேன். நீங்கள் அது எல்லா டவுட்ஸ் வந்துச்சுன்னா எனக்கு உடனடியாக கால் பண்ணி கேளுங்க. இது வரைக்கும் யாரும் கால் பண்ணல, மேபி கால் பண்ணி சிலவங்களுக்கு ஆன்சர் பண்ணி விஷயத்த சொல்லியிருப்பேன். விஷயம்டா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணி விட்டிருப்பேன். அப்படி இல்லைன்னா அதர்வைஸ் கால் பண்ணல. மேபி நிறைய பேர் 14வது பேட்சில் கால் பண்ணி டவுட்ஸ் கேட்குற விதம் குறவு. ஆனால் என் ஃபோன் நம்பர் உங்கள்ட்ட எல்லாத்தையும் இருக்குது. இதே பிறகு சரி டவுட்ஸ் வந்துச்சுன்னா கேட்டு கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது நிறைய விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த பெக் டெஸ்டிங், சைக்காலஜி ஆஃப் ட்ரேடிங், சின்ன சின்ன மைனர் மிஸ்டேக்ஸ்கள், விடக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்குகள், ஸோ எல்லாத்தையும் பார்ப்போம் நாங்கள். ரைட். இந்த அதுக்கு முதல்ல வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட்ல எனக்கு வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஸ்டார்டிங்ல என்கிட்ட கிரிப்டோ இந்த கோர்சஸ் படிக்க முதல்ல எங்க சாரி வேற இடத்துல ஸ்கேம் பண்ணப்பட்டவங்க இருப்பீங்க, நான் ஆல்ரெடி கேட்டேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயோ செகண்ட் கிளாஸ்லயோ ரைசன் பண்ணியிருப்பீங்க. அவங்க திரும்ப ஒரு தடவை ரைசன் பண்ணிடலுமா? யாரும் இருந்தீங்கன்னா ரைசன் பண்ணுங்க. ஆல்ரெடி கிரிப்டோ படிச்சு அல்லது லொஸ் பண்ணி கிரிப்டோல ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருந்து அகைன் வந்து கிரிப்டோக்குள்ள வாரத்துக்கு சிடி ஒரு காரணமாக இருந்து அப்படி படிச்ச யாரும் இருக்கிறீங்களா? பிரதீபன் வேற, மிதுஷான் வேற, 2 பேரும் தானா? ஷாரு
ஓகே. திவ்யன். ஓகே, ரைசன் பண்ணுங்க திவ்யன். காமில் பிரதர் இருக்கிறீங்களா? வந்திருக்கீங்களா என்னன்னு தெரியல. ரைசன் பண்ணுங்க இருந்தீங்கன்னா நீங்களும். வேற? ஓகே, அப்ப நான் நினைக்கிறேன் 8 பேர்கிட்ட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எனக்கு ரைசன் பண்ணினீங்க, பட் காணல கொஞ்சம் பேரை. சரி, இப்போ 3 பேர்ட்டையுமே கேட்குறேன். நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 3 பேர்ட விஷயம் இதுதான் எனக்கு முக்கியம். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு இடத்துல ஸ்கேம் பண்ணி பட்டிருக்கீங்க, ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் லொஸ் பண்ணிக்கிறீங்க அந்த மாதிரி. வெயிட் a minute. ஓகே. மிதுஷன் அன்மியூட் பண்ணுங்க. குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். ஓகே. சோமா. ஓ சார், நல்லா சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? குட் குட் அல்ஹம்துலில்லாஹ். நல்லா. இந்த எங்க ஓ ஃப்ரம் சார், நீங்க? நான் ஐசா இல்லை சார். அவிசாவலை. ஆஹா. ஓ ஓகே ஓகே. சொல்லுங்க உங்களோட இந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு, பிஃபோர் ஆஃப்டர் அப்படி அந்த மாதிரி. பிஃபோர் ஆஃப்டர்னு சொல்ல போனால் சார், நான் முதல்ல இருந்து ட்ரேடிங் அப்படின்னா 2021 இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிறேன். பட் நான் தேடி பார்த்துல ரொம்ப அப்படின்னு சொன்னால் நான் செல்ஃப் ஸ்டடி தான் கூட பண்ணியிருக்கேன் அதில். ம். ஸ்டார்டிங்கில் நிறைய ஆப்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அப்புறம் எக்ஸ்னஸ் ட்ரேடிங் அந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்லாம் ட்ரை பண்ணி பார்த்து நிறைய லொஸ் ஆகியிருக்கேன் அதில். ம். நான் கோர்ஸ் எதுவும் ஜாயின் பண்ணி இல்லை. அப்புறம் ம். தான் நான் அப்புறம் நிறைய பார்த்துட்டு அப்புறம் ஸ்கேம் தான் நினச்சிருந்தேன் ஃபர்ஸ்ட்ல. அப்புறம் தான் கோயின்டைட் அகாடமியில் யாரு ஆதிர் உஸ்மான்களோட வீடியோ தான் பார்த்தேன் FB-ல. அது பார்த்துட்டு தான் கொஞ்சம் உங்களையும் தேடி பார்த்துட்டு அப்புறம் தான் ஜாயின் பண்ணேன் இதில். ஆஹா. அப்புறம் எப்படி எஸ் சார். இருந்துச்சு? ஓ உங்களோட சார், இப்போ கோர்ஸ் நினைச்சு நீங்க கோர்சஸ்ல ஜாயின் ஆக முதல்ல அது சரி ஒன்று நினைச்சிட்டு வந்திருப்பீங்க. நீங்க நினைச்சு வந்த ஓ விஷயம் சார், வந்து achieve பண்ணினீங்களா? கிடைச்சிச்சா உங்களுக்கு ஃபுல்ஃபில்லா இருந்துச்சா? ஃபுல்ஃபில்ல கிடைச்சது சார். இப்போ நானும் ட்ரேட் நிறைய இப்போ ஒரு 6 ட்ரேட் மாதிரி போட்டால் 4 ட்ரேட் மாதிரி சக்ஸஸாக போகுது சார். பிரச்சனை ஒன்றும் இல்லை. இப்போ ம்ஹும். ட்ரேட் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இப்போ சக்ஸஸாக போகுது சார். பிரச்சனை இல்லை. ம்ஹும். அப்ப நீங்க சாட்டிஸ்ஃபை? ஓ சார், எதிர்பார்த்து வந்து கிடைச்சிருச்சு. சூப்பர். ஓ ஓகே, சார். அப்ப இதுக்கப்புறம் சரி ஒவ்வொன்றா ரேட் பண்ணுங்க. நீங்களே அனலைஸ் பண்ணி நீங்களே ரேட் பண்ணுங்க. இதுக்கு ஓ சார். நம்ம இடத்துல படிச்சது பிறகு இன்னொரு இடத்துல படிக்க போக வேணாம். படிக்க ஓ போறது எனக்கு அவமானம். இந்த அந்த அளவுக்கு நான் சொல்லி ஓ தரல இன்னொருத்தர்கிட்ட படிக்க போற அளவுக்கு. பட் ஸ்டில் இந்த இல்லை சார், வெளியே எங்கேயும் போனாலும் இந்த அளவுக்கு கிடைக்குமோ தெரியல. என்ன யா. சொன்னா சார், அந்த ஓ முழுசா நீங்க எல்லாம் சொல்லி கொடுத்தீங்க. என்ன சார் சொல்லி கொடுத்தீங்க தானே சார்? ம். நல்ல ஒரு நாலேஜ் கொடுத்தீங்க. அதான் அப்படி சொல்லி தருவாங்களான்னு தெரியல தெரியல. ஓ தான். ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. அடுத்து தேங்க்யூ வந்துட்டு சார், தேங்க்யூ ஸோ மச். 140 இந்த சாரி 1433 அன்மியூட் பண்ணலாம். அன்மியூட் பண்ணி பேசணும்னு நினைக்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் ப்ரோ. எங்க ஃப்ரம் நீங்க? எஃப்ரா. ஜஃப்னா. ஓகே. ஓகே, உங்களோட சொல்லுங்க, உங்களோட ஜேர்னியை சொல்லுங்க. ஆல்ரெடி சார் எப்படி? நான் வந்து முதல்ல ஒரு இன்ஸ்டிடியூட் ஒன்றில் படித்தேன் நான். ம். பட் என்ன அங்கே அந்த சொல்லி தந்த பிறகு ரேட் போடுறதுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை, சாட்டிஸ்ஃபைடு இல்லை. ஆஹா. என்ன ரீசன்? என்னென்னு தேவையில்ல அந்த என்ன சிலபஸ் வந்து என்ன எல்லாத்தையும் ஒரே அடியாக சொல்லிக்கலாம். இண்டிகேட்டர் ஒரு சில எழுத்துல 2 விஷயம் இருக்கேன். ஓ. அவே எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சொல்லுவேன். எனக்கு இது அப்போக்கு வந்து என்ன எது எது எங்கே அப்ளை பண்ணுறன்ற இது இல்லை நாலேஜ். ம். இங்கே வந்த அப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சு எதை எங்கே அப்ளை பண்ணணுன்றதை நீங்கள் டீட்டெயிலாக சொல்லி தந்ததால இப்போ ஒரு கான்ஃபிடென்ட்டோட இருக்கேன். ம். ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? இல்லை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆஹா. படிச்ச வரைக்கும் எவ்வளோ திருப்தி உங்களோட ப்ரீவியஸ் நீங்க ஒரு இடத்துல படித்த வரைக்கும் சாட்டிஸ்ஃபைட் தான். ம்ஹும். நினைச்சு வந்த விஷயம் ஓகேயா? நீங்க இது சரி ஒன்று மனசுல ஓ வச்சுட்டு ஜாயின் அந்த இது வந்து ஓ நீங்க உங்களுக்கு ஓ ம்ஹும். அப்போ ஓகே திருப்தியா? ஓ ஓகே, தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. பிரதீப்.
பிரதீபன் மிதுஷான் பிரதீபன் கழிச்சிட்டாராங்கம்மா மிதுஷான். சார் மிதுஷான் கழிச்சேன் சார் இப்போ. இப்ப பிரதீபன் கழிச்சியாங்க இல்லைன்னா சொல்லுங்க. நீங்க இதுக்கு முதல்ல எப்படி ஸ்கேம் பண்ணப்பட்டிருந்தீங்க அல்லது என்ன நடந்துச்சு உங்களுக்கு ப்ரீவியஸ் ஆன உங்களோட கிரிப்டோ ஜேர்னி இல்ல அது பிறகு ஆஃப்டர் சிடிஏ எப்படி இருக்குது? இல்ல சார், முதல்ல எனக்கு என்னன்னா படிக்கிற சிங்களத்துல படிக்கணும் ஆஹா படிக்கணும் தேடி பாருங்க கம்ப்யூட்டர் வரலாம் கிடைக்கும். சிங்களத்துல படிச்சது அவ்வளவு சிங்களம் தெரியாது அவ்வளவு. ம்ஹும். ம்ஹும். முதல்ல ஒரு சொல்லிதான் சொல்லி அவர் காசு வாங்க தெரியும். ம்ஹும். இது கூட ஓகே எனக்கு ஃபுல்லா விளங்கி இருக்கு. நான் இப்ப செய்கிறேன். எனக்கு அந்த சில இதுல கொஞ்சம் டைம் வேலையில இருக்கிறதெல்லாம் அந்த டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி செய்ய கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதைத்தான் கொஞ்சம் ம். கவர் பண்ண முடியாது இருக்கு. ஆஹாஹா. மற்றபடி ஓகே இருக்குது. ஓகே நீங்க நினைச்ச அந்த விஷயம் கிடைச்சிட்டா? ஓ நான் தேடின விஷயத்துல நிறைய கிடைச்சிருக்கு. ம். இப்ப பே பண்ண காசுக்கு worth. ஓ ஓகே ஐ ஹோப் இட். ஓகே தொடர்ந்து லேர்ன் பண்ணுங்க, படிச்ச விஷயங்களை படிங்க, ஸ்கோர் அந்த டாஸ்க்கள் செய்ய நினைக்கிறேன் டாஸ்களையும் செய்யுங்க, ப்ராக்டிகல்ஸ் செய்யுங்க, சக்ஸஸ் ஆக இயலும். என்னன்னா அந்த சில கிளாஸுக்கு நான் வந்து லைவ்ல வர முடியாது. இதுல தான் பார்க்கறேன். அது வந்து அந்த அடுத்த கிளாஸ் லைவ் எதுன்னு போகும்போது அப்படி ஜாயின் பண்ணி பார்க்கலாம். ஆஹா. அது வந்து லைக் இப்படி தானே ப்ரீவியஸ் கிளாஸ்ல நாலேஜ் இருந்தால் தான் அடுத்தடுத்த கிளாஸ்கள் விளங்கக்கூடிய மாதிரி இருக்க வேண்டாம், ஒரு தொடர்ச்சியா போறதானே அதனால. ஓகே ஓகே தேங்க்யூ பிரதீபன், தேங்க்யூ. திவ்யன். ஓம் சார், திவ்யன் வணக்கம் சார். வணக்கம், குட் ஈவினிங். எங்க ஃப்ரம் நீங்க? நான் வந்து வெட்டிக்குள்ள செங்கடி சார். வெட்டிக்கிலோ செங்கலாடி இங்க பக்கத்துல. ஓகே எப்படி ஆமா. நீங்க இதுக்கு முதல்ல எப்படி ஸ்கேம் ஆகினீங்க அல்லது எப்படி லொஸ் பண்ணீங்க, என்ன நடந்துச்சு, அப்புறம் இப்ப உங்களோட நிலைமை எப்படி இருக்குது ப்ரீவியஸா இருந்ததை விட? நான் இதுக்கு முதல் சார் இதுல இந்த யூடியூப் வீடியோவில் பார்த்து செஞ்சேன் நான் சார் ட்ரேடிங். ம். நம்ம ம்ஹும். பிஓசி இந்த பிரேக் அவுட் ஃபியூச்சர் அதை பார்த்து செஞ்சேன் நான். ம்ஹும். பிரேக் அவுட் பிரேக் டவுன் அதை பார்த்து செஞ்சேன் நான். அதுலேயும் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு சார். அந்த ரேடிங் சரியா இது ஆனால் லொஸ்ட்டு தான் வந்து ஒன்றை சைக்காலஜி இதால் எபர்ட் ஆகி நான். என்ன ரீசன் லொஸ் ஆகுறதுக்கு? ப்ராக்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டீங்களா? இல்லை இப்போ இல்லை சார், நான் படிக்க முதல். ரைட் 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 ஓகே ஓகே. பிறகு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? பிறகு ரேடிங்கே வேணாம்னு சொல்லி விட்டு திறந்தேன் நான் ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆச்சு. ம்ஹும். பிறகுதான் ஃபேஸ்புக்கில் இந்த உங்களோட லிங்கை பார்த்து உங்கள் 6 மாசமா வச்சு இப்போ உங்களோட அந்த வாட்ஸ்அப்பில் இருந்தேன் நான். உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணேன் சார் வாட்ஸ்அப்பில். ம்ஹும். பண்ணிருப்பீங்க அப்போ நீங்க. ஓ ஆமாம் எஸ். இருந்தப்போ அப்போல்லாம் நான் படிக்கலை. பிறகுதான் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணலாம் உங்களோட வெபினார் ஒன்றில் கலந்து. ம்ஹும். பிறகு இப்போ படித்ததுக்கு பிறகு சார் நான் அந்த சைக்காலஜி தான் சார் நான் முக்கியமாக படித்ததுன்னு சொல்லி ம். எப்படி இருக்குது ஏன்டா அதனால படிச்சது? லொஸ் பண்ண காரணம் நான். ம்ஹும். ஓகே. இப்போ இப்போ மார்க்கெட்டில் எல்லாம் ஃபேவரட் ஆகுது சார். இவ்வளோ விஷயமா இதுக்குள்ள ட்ரேடிங்குள்ள இவ்வளோ விஷயம் இருக்குமான்ட்டு எனக்கு சத்தியமாக தெரியல. இப்போ உங்கள்கிட்ட ம்ஹும். படித்த ஒரு தான் இவ்வளோ விஷயம் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சு ஒன்று. சரி அதுதான் உண்மைதான். இந்த ட்ரேடிங்ல வெளியில சும்மா நினைச்சிட்டு சொல்லிட்டு இருக்கிறானுங்க வாங்குறது விற்கிறது அப்படி இப்படின்னு சொல்லி. பட் அதோட டீப்னஸ் ப்ராப்பரா படிச்சவங்களுக்கு தான் தெரிய போகுது. ஈவன் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு கூட அந்த ப்ராப்பரான ஃபுல் நாலேஜ் இருக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல என்று தான் சொல்ல இயலுமா கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அந்த லேர்னிங் தான் அது உங்களுக்கு அந்த எவ்வளவு வெயிட்டா இருக்குது இந்த இந்த ஒரு ஃபீல்டு, இந்த இந்த இண்டஸ்ட்ரி எவ்வளவு வெயிட் ஆகிக்குதுங்கிறத விளங்கக்கூடிய தருணம் எப்போ வரும்னா அவங்களுக்கு பூரண அறிவு வரப்போகலாம். ஓகே இவ்வளவு விஷயங்கள் இருக்குதா இதுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆமாம் சார், ஆமாம் சார். பெரிய ஒரு
இதா இருக்கு இப்ப படிச்சது. இப்ப எல்லாருக்கும் இப்ப யாரு கேட்டாலும் நேரத்தோட அந்த ரேடிங்னு சொல்லக்குள்ள யாரும் கேட்பாங்க இது எப்படி பண்றது இல்லை லோஸ்ட் ஆக மாட்டீங்களா அப்படி இப்ப யாரு கேட்டாலும் இந்த தெல்ல தெளிவா விளங்கப்படுத்துற அளவுக்கு அந்த லெவலுக்கு இருக்கிறீங்க. இருக்கு. நல்ல சூப்பர். இங்க இன்டர்நெட் கொஞ்சம் பிரச்சனை சார். இங்க சவுதியில இருக்கிறேன். ஆமா பிரச்சனையா இருக்கு. உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கீங்க சார் வாட்ஸ்அப்ல. நான் அப்படியே ரெண்டு அந்த வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி வீடியோ பண்ணி போட்டிருக்கேன். நான் ரிப்ளை தரேன் உங்களுக்கு இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ். நான் வாட்ஸ்அப்ல போட்டிருக்கேன் பாருங்க சார். ஓ தெரியும். அப்போ படிச்சது திருப்தி உங்களுக்கு ஓகே தானே? பே பண்ண ஃபீஸுக்கு மியூட் பண்ணிட்டீங்களா? ஓகே. அடுத்து வந்துட்டு 14-18 காமில் பிரதர்ன்னு நினைக்கிறேன். காலை வணக்கம். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்க உங்களோட ஜேர்னி என்ன மாதிரி இருந்துச்சு? பிஃபோர் சிடிஏ, ஆஃப்டர் சிடிஏ? சார் என்னன்னா அந்த ட்ரேடிங் சம்பந்தமா ஒரு நாலேஜ் வர டைம்ல ட்ரேடிங் பண்ணலாம், அதில் ஏர்ன் பண்ணலாம் சொல்லி ஒரு சோசியல் மீடியா இதெல்லாம் பார்த்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வந்து அதுக்கு ஃபீட்பேக் சிக்னல் ப்ரொவைடர்ஸ். யா அப்போ அதுக்கு முதல் நம்ம ட்ரேட் பண்ணணும். அவங்க அந்த லாங் பொசிஷன் ஷார்ட் பொசிஷனாக போடுவாங்க. டார்கெட் ரீச் பண்ணி இதெல்லாம் எப்படி செய்யறேன்டே சரி ஒரு ஆச்சரியமா இந்த இடத்துக்கு நம்ம வர மாட்டோமான்ற ஒரு ஃபீல் உண்டு. ஆனால் அது செய்யறதுக்கான எங்க படிக்கிறேன் இங்க படிக்கிறேன் தெரியாம மைண்ட் செட் குழந்தை போயிருந்து அது பிற்பாடு சரி ஓகே சிக்னல் ப்ரொவைடர் செய்கிறாங்க. அவங்க சிக்னல் தருவாங்க. நம்ம என்ட்ரி மட்டும் பண்ணா சரி ப்ராஃபிட் வரும். அந்த டைம்ல நமக்கு தேவையான ப்ராஃபிட் எடுத்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு உடம்பை கிரியேட் பண்ணி இருந்தோம். அதுக்கு உண்மையாவே ஒரு சிக்னல் ப்ரொவைடர் செக்டர் வந்து ஒரு ஃபேக்கான விஷயம். அதுக்கு பிற்பாடு இந்த ஃப்ரெண்ட் ஒரு ஷேர் பண்றாரு. நம்ம அவர்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணி செய்வோம். அது ஃபுல் லாஸ். இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க நீங்க இன்னொருத்தர்கிட்ட? அப்படி இன்வெஸ்ட் ஆகி நம்ம நோட் பண்ணலாமா அந்த இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி. நீங்க கதைக்கிற கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்குது. ஹெட்செட் போட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவருக்கு சரியா கவரேஜ் இஷ்யூ ஆகுமே தெரியல. அந்த அளவுக்கு கிளியர் அண்ட் இல்லை, வாய்ஸ் ஸ்டக் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த இந்த ட்ரேடிங்ல எந்த வகையில எல்லாம் லோஸ் பண்ண இயலுமோ அந்த வகையெல்லாம் நான் லோஸ் பண்ணிக்கிறேன். சிக்னல் ப்ரொவைடர்ஸ் அந்த இந்த எல்லா ஸ்கேமும் நான் அனுபவிச்சுக்கிறேன். சரி கடுமையாகி வண்டிங்க இல்ல? ஓமா இப்போ ஓகே நல்ல கிளியர் ஆகிக்குது. அதுக்கு பிற்பாடு நம்ம இதை கட்டாயம் நம்ம படிச்சுதான் நம்ம இனி செய்யணும் என்ற ஒரு ஐடியா ஒன்று வந்துச்சு. அப்ப இடையில இந்த யூடியூப் அங்க எனக்கு எங்க படிக்கிறேன்னு தெரியாம நான் யூடியூப் அது இப்போ இந்த சில டெலிகிராம்ல சில சைட் எல்லாம் ஜாயின் ஆகி சரி இது இப்படிதான் செய்யற போலன்னு சொல்லி நம்ம நினைச்சு செஞ்சுட்டு இருந்தோம். 1-2 லக் மேல செஞ்சது. ஆனா உண்மையா ப்ராப்பரா சொல்ல போனா அது லக் மட்டும்தான். அது லொஸ்ஸா தான் தந்துச்சு திரும்ப. அப்ப அதுக்கு பிற்பாடு இன்னொரு இறக்காமத்துல இன்னொரு ஒரு ஆள் அதை படிப்பிக்கிறாராமன்னு சொல்லி அதுல ஜாயின் பண்ணுவோம் என்ற ஒரு சந்தர்ப்பம் ஒன்று எனக்கு கிடைச்சது. ஆனா அதுல எனக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இல்லாமல் அவர் ஸ்ட்ராட்டஜி அடுத்தது அது ஏதோ ஒரு இடத்துல காப்பி பண்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அவர் சரியான டீச்சிங் செய்யக்கூடிய ஒரு ஆள் இல்லாத மாதிரி எனக்கு விளங்கிச்சு. அதுக்கு பிற்பாடு தான் நான் உங்களோட ப்ரொமோஸை வந்து யூடியூப் ஃபேஸ்புக் எல்லாம் பார்த்தது. நான் கிட்டத்தட்ட வந்து ஜாயின் பண்ண வேண்டியது ஒரு 5-6 பேச்சுக்கு முதல் நான் நினைக்கிறேன். நான் 8வது 9வது பேச்சில் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் நினைக்கிறேன் அந்த டைம்ல. அப்ப எனக்கும் அந்த இதே மாதிரி தான் உங்களுடைய திருப்தி அறிக்காதோன்னு சொல்லி ஒரு ஃபீல் ஒன்று இருந்தது. அதாவது இப்ப நான் படிக்கல சும்மா ப்ரொமோஸ் மட்டும் போகுது, இப்ப காசு உழைக்கிறதுக்கு அதெல்லாம் செய்யறாங்களோ அப்படின்னு யோசிச்சேன் ஸ்டார்ட்ல. அப்ப அதுக்கு தான் நான் 7வது 8வது பேச்சில் ஜாயின் பண்ண வேண்டியவன் வெயிட் பண்ணி உங்களோட அந்த குரூப்ல நான் 2 குரூப்ல ஜாயின் பண்ணி 182வது குரூப்ல ஜாயின் பண்ணி 400 அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்ப அதுல வர வீடியோஸ் அந்த ப்ரொமோஷன்ஸ் அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் அவங்களோட ப்ராஃபிட் ரேஷியோ அதெல்லாம் பார்த்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வந்தது. அது சரி ஓகே இது செஞ்சு பார்ப்போம்னு சொல்லி. அப்ப அது கோர்ஸ் ஃபீஸும் வந்து ரீசனபிளா இருந்ததால சரி ஓகே செஞ்சு பார்ப்போம்னு சொல்லி ஒரு ஐடியா ஒன்று எடுத்து செஞ்சுதான் இன்றைக்கே மாஷா அல்லான்னு சொல்லக்கூடிய மாதிரி நம்ம இதுல சொல்ல போனா மாஷா அல்லா சொல்லக்கூடிய மாதிரி கொமன் எல்லாருக்கும் விளங்கக்கூடிய மாதிரி சொல்ல போனா உண்மையில எக்ஸலன்ட் வேஸ்
எனக்கு இப்போ ஒரு கான்ஃபிடென்ட் என்னன்னு சொன்னா 5 கோடியை நான் காசு போட்டு ட்ரேடிங் பண்ணலாம், நான் லொஸ் பண்ண மாட்டேன்னு ஒரு கான்ஃபிடென்ட் உண்டு இன்னைக்கு. ஓகே 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 அடுத்தது நான் இப்ப நான் டெமோவில் செஞ்சாலும் சரி, நான் இப்போ சின்ன சின்ன ப்ராஃபிட் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அது எப்படி செஞ்சாலும் நான் போடுற டிபியை ஹிட் பண்ணி தானே அது பெக் ஆகுது. அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு. இதுக்கு அப்புறம் ட்ரேட் செய்யாடி எனக்கு ஒன்றும் இல்லை, நான் அதை அச்சீவ் பண்ணிட்டு சந்தோஷம் விட்டுருக்கேன். அது சரி, என்னதான் நடக்குது தெரிஞ்சு நம்ம அத போட்டது பிறகு நம்ம போடுற மாதிரியே மார்க்கெட் ஒர்க் ஆக போகல, அது ஒரு பெரிய சந்தோஷம். அது மாதிரி ஒரு சந்தோஷமே இல்லை. அதாவது இப்ப எனக்கு அதுதான் சந்தோஷம். நான் போடுற இடத்துல அந்த மார்க்கெட் நிக்குதா இல்ல, அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அதை நான் ரீச் பண்ணிட்டேன். நான் என் டார்கெட் நான் என்னதெல்லாம் அடையன்னு நினைச்சேனோ அதை ட்ரேடிங்ல அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் உண்டு. அதாவது நான் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய விஷயம் இருக்கு. ஆனா இந்த சின்ன சின்ன சரி ட்ரேட் பண்ணுவோம்னு சொல்லி எடுத்து ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு 4 hours 3 hours நான் குந்தி மெனக்கெட்டு செய்ய போகல, அது ஒரு ப்ராஃபிட் ஒன்று வரக்குள்ள சந்தோஷம் பண்ணி, அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அடுத்தது அந்த டீச்சிங் மெத்தட் சூப்பர், வெரி நைஸ். உங்களாலேயே அது இந்த பேட்சை ஃபுல்லாக கண்டினியூ பண்ண முடிஞ்சிருந்தா அது இன்னும் எங்களுக்கு ஒரு 200%. ஏன்னா அது கண்டினியூட்டி இல்லாமல் போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் உண்டு. அவரும் சரண் சேரும் வந்து குறை சொல்ல இயலாது. நல்ல ஒரு டீச்சிங் மெத்தட், நல்ல பொறுமைசாலியா அழகா விளங்கப்படுத்தினார். ஈவன் அதை நீங்க ஒரு ஆளை செஞ்சிருந்தா ஃபுல்லா உங்கள்ட்ட இருக்கிற ஃபுல் நாலேஜையும் எடுத்துக்கலாமோ என்ற மாதிரி ஒரு ஃபீல் உண்டு. பெரிய ஒரு சந்தோஷம். நான் இப்போ அதோட இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, நான் ஃபியூச்சர் செய்வோம் என்று இருந்தேன். நான் நீங்க சொன்னதுக்கு பிற்பாடு எனக்கு ஃபியூச்சர்லயே ஒரு நம்பிக்கை இல்லாம போயிடுது. அதோட நான் பெஸ்ட் வே பாக்குறது ஸ்போர்ட். அது எப்பயும் லொஸ் பண்ணாது. நமக்கு நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணாலும் 5 வருஷத்துக்கு ஒரு நமக்கு ஒரு ரிட்டர்ன் ஒன்று தரும். அதனால எனக்கு ஃபியூச்சர்ல நான் எனக்கு 100% செய்யக்கூடிய மாதிரி இருந்தா கூட எனக்கு அது ஃபியூச்சர்ல நம்பிக்கை இல்லை. ஸ்போர்ட் நம்ம இதுக்கு போறோம், நான் பெரிய ஒரு இன்வெஸ்ட் பண்ண போறேன் இன்ஷா அல்லாஹ். நான் நினைக்கிறேன் பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் ஸ்போர்ட் செய்ய ஒரு ஐடியா தான் எனக்கு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட அந்த உண்மையா நான் அது என்னண்டா அந்த ஒரு துல்கர் சல்மான் படம் ஒன்று பார்த்தேன் நான். அதுல அந்த இடையில ராம்கி வார மாதிரி அந்த பொசிஷன் ஒன்று தான் நீங்க வந்து போனது என் லைஃப்ல, அந்த சேஞ்ச் ஒன்று நல்லா இருந்துச்சு. சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அது நான் மிகைப்படுத்தி சொல்லல, தேங்க்யூ ஸோ மச். பாட்டம் ஆஃப் த ஹார்ட் நான் சொல்றது தேங்க்யூ ஸோ மச். இன்ஷால்லா மீட் பண்ணுவோம் கட்டாயம். நான் லாஸ்ட் வீக் பொத்திவிலான் இருந்தேன், கட்டாயம் சான்சஸ் கிடைச்சா இன்ஷால்லா மீட் பண்ணோம். இன்ஷால்லா கட்டாயம் சார். ஓகே ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர் ஃபார் த ஃபீட்பேக். ஓகே, அப்போ ஆல்ரெடி வந்துட்டு ஏன் கேட்டேன்டா இவங்க கிட்ட ஒரு 4 பேர்கிட்ட ஃபர்ஸ்ட்ல கேட்ட என்ன ரீசன்டா, நான் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே ஃபர்ஸ்ட்ல கேட்டதுதான், யார் இதுக்கு முதல் வந்து கிரிப்டோவில் லொஸ் பண்ணிக்கிறீங்க, இல்லாது யார் இதுக்கு முதல் கிரிப்டோவில் ஸ்கேம் பண்ணப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருப்பேன். ஸோ உங்கள்கிட்ட ஒரு ப்ரொமிஷன் தந்திருப்பேன், இந்த எண்ட் ஆஃப் த கோர்சஸ் அல்லது எண்ட் ஆஃப் த கிளாஸஸ் யூ ஃபீல் பெட்டர், நீங்கள் இருந்ததை விட பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் ஆல்சோ சொன்ன விஷயத்தில் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் 100% ஏர்ன் பண்ணுவீங்க அப்படின்ட்டு சொல்லியிருப்பேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னா கட்டாயம் ஏர்ன் பண்ணுவீங்க இதுக்கு பிறகும் தான். ஸோ அதுக்காக வேண்டி தான் இந்த 4 பேர்கிட்டையும் ஃபர்ஸ்ட்லேயே கேட்டேன். சார் எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு சின்ன விஷயத்த சொல்ல போறேன் நான் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து. சொல்லுங்க. என்னன்னா நான் சொல்ல மறந்த விஷயம் ஒன்று என்னன்னா, நான் அந்த கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முதலே நான் பைனான்ஸ்ல ஒரு ரெஜிஸ்டர்ட் யூசர் ஆகிட்டேன். நான் ஆல்ரெடி என் அக்கௌண்ட் வந்து வெரிஃபைட் 5 வருஷத்துக்கு முதல்ல இருந்து நான். ஆனா எனக்கு இப்ப இதான் அதை நான் உண்மையா வெரிஃபைட் ஆன மாதிரி நான் எனக்கு ஒரு ஃபீல் உண்டு. நான் ஒரு இப்பதான் ஒரு கன்சர்வேட்டிவ் ட்ரேடர் என்ற அந்த கேட்டகரியிலே பைனான்ஸ் கேட்டகரைஸ் பண்ணிக்கிறாங்க நினைக்கிறேன் நான் அதை ட்ரேட் பண்றதால. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ட்ரேட்ஸ். இன்ஷாஅல்லாஹ் ஸ்பாட் ட்ரேட் பண்ணுங்க, நல்லா ஏர்ன் பண்ணலும். இருக்கிறது ஒரு 4 months மேபி ஒரு 3 month மாதிரி இருக்கலும், அது பிறகு அதை எண்ட் ஆகிடும். அப்புறம் நாங்கள் பிஏ மார்க்கெட்லையும் விட போகிறது இல்லை, ஸ்டில் கண்டினியூஸாக லேர்ன் பண்ணோம். அண்ட் ஆல்சோ ப்ராஃபிட் மேக் பண்ண எல்லாமே இல்லை பிஏ மார்க்கெட்லையும் வி கேன் மேக் இன்ஷாஅல்லாஹ். ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அப்போ இதுதான் இவங்க 4 பேர்கிட்டையுமே ஃபர்ஸ்ட்லேயே நான் கேட்டேன், இந்த உங்களுக்கு எப்படி இருக்குது பர்சனலாக, உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் எந்த அளவுக்கு. ஏண்டா இப்போ மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே புதுசாக வந்தவங்க மார்க்கெட்டுக்கு, உங்களுக்கு தெரியாது இதுக்குள்ள எவ்வளோ விஷயங்கள் நடந்து, எத்தனை பேர் அடிபட்டு, எத்தனை பேர் இந்த இப்போ எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் லொஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் வந்துட்டு அவங்க இருக்கக்கூடிய லேண்ட் அதெல்லாம் விற்று போட்டு லொஸ் பண்ணி இப்போ கடைசி எங்கிட்ட இந்த 17வது பேட்ச்ல எல்லாம் வந்து அப்படியெல்லாம் ஜாயின் பண்ணிக்கிறாங்க.
ஸோ அதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் அதுல எவ்வளவு அடிபட்டாங்க அப்படிங்கிறது விளங்க போகுது. ஸோ அதான் அவங்களுக்கு ஒரு ப்ரியாரிட்டி கொடுத்து அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் கேட்டிருந்தேன். ஓகே, ஜிசாக்கல்லா எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஃபீட்பேக். பேலன்ஸ் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ இதில் ஒரு 19 பேர்கிட்ட இருக்கிறீங்க. நான் வந்து ஸ்டார்ட் பண்ண முதலே சொல்கிறேன், இந்த இந்த ரெக்கார்டிங் வந்துட்டு அல்லது இப்போ நான் இதுக்கு பிறகு கேட்க போகிற விஷயங்கள் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணப்படும் ஃபார் மார்க்கெட்டிங் பர்பஸ். ஸோ நீங்கள் ரெண்டும் சொல்லுங்க, நெகட்டிவையும் சொல்லுங்க, என்ன உங்களுக்கு இதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருந்துச்சோ அல்லது எது இம்ப்ரூவ் பண்ணணும் எங்கள்ட சைட்டில் அல்லது எங்கள்ட சிடிஏ சப்போர்ட் டீமோ இல்லை எந்த சைட்லேயோ சரண்டர் சைட்லேயோ எது உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது ஃபீல் ஆகுதோ. ஸோ இந்த சஜஷன்ஸ் மற்ற ஃபீட்பேக் எல்லாத்தையுமே கட்டாயம் சொல்லுங்க. இது பிறகு நாங்கள் இதை வந்துட்டு மார்க்கெட்டிங் பர்பஸுக்காகவும் யூஸ் பண்ணுவோம். அப்படி அன்மியூட் பண்ணி கதைக்க எனக்கு வந்துட்டு எந்த வாய்ஸ் மார்க்கெட்டிங் இதில் வாரது விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க நினைக்கிறவங்க அன்மியூட் பண்ணி பேச வேணாம். நீங்கள் டெக்ஸ்ட்டில் அங்கே இங்கே சரி போட்டு விடுங்க ஃபீட்பேக்குகளை. ஸோ மற்றவங்க யூ கேன் நீங்கள் பேச இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொருத்தவங்கள்ட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நான் இண்டெக்ஸில் கூப்பிடுறேன், பேசுங்க. 0227 அன்மியூட் பண்ணிடலுமா? பண்ணிடலான்னு சொன்னால் செட்டில் போட்டு விடுங்க, நான் திரும்ப கூப்பிட மாட்டேன். ஓகே, வில் டூ லெட்டர். ஓகே, இஷ்யூ இல்லை. சரி, என்னோட ஃபீட்பேக் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் ரெக்கார்ட் போடுறேன். ஓகே, 14:28 10:59 அஸ்மி. அஸ்மி, அலைக்கும். அன்மியூட் பண்ணுங்க பேசலும். அஸ்மி, கஷ்டமா பேசுறது? சரி, அப்ப அன்மியூட் பண்ணி பேசலுங்கிறவங்க பேசுங்க. அப்ப நான் கூப்பிடல, அன்மியூட் பண்ணி பேசலும் அப்படிங்கிறவங்க பேசுங்க. அப்ப ஹலோ அரவிந்த் குமார், குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். நான் வந்து நானும் அந்த கோர்ஸுக்கு வந்து புதுசு தான் சார். ஃபர்ஸ்ட் டைம் அந்த கிரிப்டோ ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆனால் அதை ஒன்றும் படித்ததில்லை. அதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு மிச்சம் ஆசை இருந்திருக்குது. உண்மையாக அவங்களோட கோர்ஸுக்கு அப்புறம் ரொம்ப நல்லோம். ஆனால் இதில் சில 1-2 குறைகள் இருக்குது. என்னென்னா, இந்த ட்ரேடிங் அனலைஸை வந்து நீங்கள் நல்லா அந்த ஸ்க்ரீன்ஷாட், அந்த நீங்கள் காட்டுற ஸ்க்ரீன் வந்து நமக்கு கிளியராக விளங்கலை. அதுகளை பற்றி இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்பே கொஞ்சம் கிளியராக சொன்னால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி அந்த எங்களுக்கு இப்போ நாங்கள் இப்போ நீங்கள் இன்னைக்கு படித்ததை நாளைக்கு போய் அப்ளை பண்ணி பார்க்குறப்ப அந்த நேரம் கால் பண்ணி கதைக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். அப்போ தான் எங்களால் அதை அப்ளை பண்ணலும்னு நான் நினைக்கிறேன். பெட்டர் மென்டர்ஷிப் டைம் வேணும். எனக்கு கால் பண்ணி நான் ஆன்சர் பண்ணாமல் இருந்திக்கிறேன்னா? ஓ சார், நீங்கள் நிறையா தடவை ஆன்சர் பண்ணீங்க, பிஸியாக இருப்பீங்க. இப்படி தான் அதை நான் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண எழுது. நீங்களும் எப்படி பிஸியாக இருப்பீங்களே, எந்த நேரமும் அது நமக்கும் அடிக்கடி கால் பண்ண ஒரு மாதிரி சங்கடமாகவும் இருக்கும். அதுக்குன்னு வேற ஒருத்தர் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நானாக ஃபீல் பண்ணியிருக்கிறேன். நான் ஒரு சார்கிட்டே போயிட்டு திருப்பி அதே கேட்குறப்ப எங்களுக்கும் ஒரு இதாக இருக்கும். மற்றபடி இந்த கோர்ஸ் வந்து உண்மையாகவே அந்த ஒரு நல்ல பேசிக் நாலேஜை கொடுத்துருக்கு சார். அது நான் எதிர்பார்த்ததை விட கூட ஒரு இப்போ நமக்கு ஒரு கிரிப்டோனா என்ன, அதில் டெக்னிக்கல் அனலைஸ், அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படி, கிரிப்டோ மட்டும் இல்லை வேறு ட்ரேட்லையும் போயிட்டு இதே மெத்தட் தானே, வேற ஒரு ஸ்டாக் மார்க்கெட்னாலும் இதே மெத்தட்ல போகலாம். அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. மற்றது சார், ஆனால் யாராவது ஒரு நம்பர் ஒன்று தாங்க, உங்களோட நம்பருக்கு சரி இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு, ஏன்னா எனக்கெல்லாம் உண்மையில பெரிய கிளியராக ஒன்றும் இல்லை. நான் அந்த டாஸ்க்கும் சரியாக செய்யலை. ஏன்னா டாஸ்க் செய்கிறப்ப நிறைய பிரச்சனை வந்துச்சு. அதை கேட்கறதுக்கு சரியான ஆள். நான் சரண் சாருக்கும் உங்கள் நம்பர் எடுத்து கால் பண்ணி அவரும் ஆன்சர் பண்ணலை. நாங்கள் கால் பண்ணுறப்ப அவங்க வேற ஒரு வேலையில் இருக்கலாம். அது அப்படி கஷ்டம் தானே. அதனால திருப்பி கால் பண்ணவே இயலாது. அது சரி. ஓகே, என்ன நம்பர் எடுங்க நீங்க? இந்த நம்பர் உங்களுக்கு தானே இப்போ கால் பண்ணுங்க, நான் ஆன்சர் பண்ணி பேசுறேன். இப்போ இல்லை சார், இப்போ நான் இதிலே சொல்லிடுறேன். திருப்பி உங்களுக்கு இப்போ நான் பகல் நேரத்தில் தான் நாங்கள் அதை போயிட்டு செய்யலாம், இரவுல செய்கிற கஷ்டம்.
ரைட் 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 ஓகே ஓ, ஓகே ஓகே பகல்ல காலையில தான் சாதாரணமா ட்ரேடிங் வியூல போயிட்டு எதுவும் செய்யறேன்னா செய்ய இயலும். அது அந்த சரி. அந்த அப்ளை பண்ணி பார்க்கலாம். மற்றது சார் இப்போ நாங்கள் சும்மா சொல்கிறேன், இப்போ நான் கேட்குறேன், இந்த இப்போ எக்ஸ்ஆர்பி இந்த மாதிரி காயினை நாங்கள் லாங் டேர்மில் வாங்கி வைக்கிறது ப்ராஃபிட்டபுளாக இருக்குமா? டச் காயின் இந்த மாதிரி சில காயின் அப்பாகும்னு சொல்கிறாங்க தானே, ஓ இல்ல அந்த இப்ப மாதிரி காயினை நாங்க காயினை வாங்குறது வந்து இன்னைக்கு வாங்கினாலும் சரி நாளைக்கு வாங்கினாலும் சரி பிஃபோர் ஓ டிசம்பர் வாங்கினோம்னு சொன்னா கட்டாயம் டிசம்பர் மந்த்துக்கு முதல் ஒரு ப்ராஃபிட்டை மேக் பண்ணிட்டு தான் வெளியில வரையிலும். அது எந்த காயினா இருந்தாலும் சரிதான். ஃபண்டமெண்டலா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அவ்வளவு தான். ஸோ ஆ டிசம்பருக்கு ஆ முதல் பண்ணிடலாம். டிசம்பருக்கு பிறகு வந்துட்டு செல்ல இல்லாது விச் மீன்ஸ் ஜனவரி ஆகக்குள்ளெல்லாம் பியர் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அப்படி பியர் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிற பட்சத்துல மார்க்கெட் இன்னும் கீழே போறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இப்ப இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் மந்த்துக்குள்ள ப்ராஃபிட் எடுக்கணும். இல்ல இப்ப இன்வெஸ்ட் பண்ணிட்டு எனக்கு ஒரு 2 இயர்ஸ்க்கு பிறகுதான் ப்ராஃபிட் வேணும் அல்லது 2 இயர்ஸ்க்கு பிறகுதான் பெக் ஆக போறேன்னு சொன்னா இட்ஸ் ஓகே பெட்டர். பட் ஆ அதுல நீங்க பியர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது இன்னும் பெட்டராக இருக்கும். பிகாஸ் சீப்பஸ்ட் பிரைஸ்ல நீங்க பை பண்ணிக்கொள்ளணும். ஆ ஆ ஆ பியர் மார்க்கெட்னா இப்போ ஜனவரிக்கு அப்புறம் வர்றது பியர் மார்க்கெட்டா? எஸ். அது எவ்வளோ காலத்துக்கு இருக்கும் பியர் மார்க்கெட்டாவே? பியர் மார்க்கெட் அட்லீஸ்ட் 1 இயருக்கு கூடவா இருக்கும். அவ்வளோ காலம் இருக்கும். எஸ். ஆ ஆ சார் இந்த எக்ஸ்ஆர்பி தேர்ட்ல இருக்குது, ஆனா அது ஒரு $3 தான் இருக்குது. அது ஃபியூச்சர்ல நல்ல விலை போக சான்ஸ் இருக்குதா? மேபி ஃபண்டமெண்டல் நல்லாவே இருக்குது அதோட. அடுத்து ஓ வந்துட்டு ஃபண்டமெண்டல் ஒரு ஸ்ட்ராங்கான கோயிலும் தான் அந்த பார்ட்னர்ஷிப்ஸ் நிறைய அவங்களுக்கு குளோபல் வைஸா பார்க்க போக நிறைய பார்ட்னர்ஷிப் இருக்கு. யாரு நாளைக்கு எக்ஸ்ஆர்பி ஒரு பேமெண்ட் கெட்வேயாவோ அல்லது பேமெண்ட் மெத்தடாவோ கொண்டு வருவாங்கன்னு சொல்ல இயலாது. நம்மளுக்கு ஃபண்டமெண்டலா பார்க்கல. டெக்னிக்கலா ஆ பார்த்தா $5 வரைக்குமே போறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆ ஆ ஆ எஸ். ஓ மற்றது உங்களோட கிளாஸ்னா உண்மையில நல்லா இருந்துச்சு சார். நீங்களும் பொறுமையா நிறைய சொல்லி கொடுத்துருக்கிறீங்க. தேங்க்யூ சார் இப்போ தேங்க்யூ. இப்போ இதில் வந்து நாங்கள் ஃபண்ட் இந்த காயினை வாங்கி மிச்ச நாள் இது பைனான்ஸ்லேயே வச்சிருக்கிறது சேஃப்டியா? பைனான்ஸ்ங்கிறது ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான். ஓ அது உங்களோட ஓன் ஃபண்டா இருக்கு. அதாவது உங்களோட ஓன் வாலெட் இல்லை. அங்க வந்து நீங்க ஓ இன்னொருத்தவங்களோட எக்ஸ்சேஞ்ச் தான் யூஸ் பண்றீங்க. ஸோ ஆ எங்களுக்கு ஆ 100% செல்ல இல்லாது சேஃப் அண்ட் செல்லு ஆ ஆ சேஃபா இருக்கணும். கட்டாயம் நான் வாங்கி வைக்கிறதெல்லாம் சேஃபா இருக்கணும். நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸுக்கோ 10 இயர்ஸுக்கோ எந்த பிள்ளையில யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும்னா அதுக்கு நீங்க வாலெட் போறது தான் சரி. ஹார்ட் வாலெட்டோ சாஃப்ட் வாலெட்டோ அதுக்கு போறது பெட். சாஃப்ட் வாலெட் வேணாம், ஹார்ட் வாலெட் போறது நல்லது. ஹார்ட்வேர் ஆ வாலெட். அந்த அந்த ஹார்ட் வாலெட் என்ன, அந்த டைஜி, அது என்ன வாலெட் சார்? பேர் என்னது? டெங்கம். ஆ ஆ டெங்கம் வந்து வாங்கணும் நீங்க. $62 தான் போகுது. ஆ ஆ அதை வாங்கி அதை வச்சுக்கலாம் என்ன சார்? ஓகே சார், அவ்வளவுதான். மற்ற இப்போ அடுத்த கோர்ஸ்ல நீங்க சொன்னீங்க இந்த ஃப்ரீயா ஜாயின் பண்ணலாம், அது ஜாயின் பண்ணலாம் தானே? ஓ நீங்க ஜாயின் பண்ணிடலாம். ஷூர் இல்ல. அது அது எப்படி சார் ஜாயின் பண்றது? ஓ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா சப்போர்ட் டீம் தானே. ஸோ அவங்களுக்கு மெசேஜ் பண்ணணும். ஆ எனக்கு ஆ லாஸ்ட் லைவ் கிளாஸஸோ அல்லது தொடர்ந்து லேர்ன் பண்ண முடியாம போயிட்டது. ஆ சில ஆ ஸோ நான் அடுத்த பேட்ச்லையும் ஜாயின் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அவங்க உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று தருவாங்க. ஸோ அந்த ஆ ஃபார்மை ஆ நீங்க பண்ணிட்டு ஃபில் பண்ணீங்கன்னாலே போதும். அவங்க அதை செக் ஆ. பண்ணி பார்த்துட்டு உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி சார், ஓகே சார், ஓகே கட்டாயம் 5 டாஸ்க் செஞ்சிருக்கணும் நீங்க. ஓகே சார். ஓகே சார், ஓகே. Okay, thank you for the feedback and தேங்க்யூ suggestions. தேங்க்யூ. Will improve ஓகே in future. Sure, thank you. ஓகே சார், ஓகே. Okay. வேற யாரும் அன்மியூட் பண்ணி கதை கேளுமா? இல்லை நான் கூப்பிடவா? கூப்பிட்டா கதை கேளான்னு சொல்லி வணக்கம் சார், நான் யாழ்ப்பாணத்திலிருந்து கதைக்கிறேன். நீங்க சொல்லி தந்ததும் சரண் சார் அவர் சொல்லி தந்ததும் சிறப்பா இருந்தாலும் நல்ல சிலுவா சொல்லி தருவார். நீங்களும் அப்படிதான் சொல்லி தந்தீங்க, இல்லைன்னு இல்லை. நீங்கள் அதை விட அந்த அதுல இருக்கிற மிக நுட்பமான விடயங்களையும் நீங்கள் சிறப்பான முறையில சொல்லி தந்தீங்க. அப்படியானதான் அது சிறப்பா இருந்தது. ஆனா சார் அந்த எனக்கு அந்த பைனான்ஸ்ல போய் ரேட் பண்றது நான் ரேட் பண்ணி பார்க்கல. நீங்கள் அடுத்த இந்த ரெக்கார்டிங் போடுற நீங்கள் அதை பார்த்துதான் செய்யணும்னு நினைக்கிறேன். வேற நீங்க சார் ரெண்டுக்கும் இப்பவே போடுவோம். அதுல ஃபுல்லாவே செஞ்சு காட்டிக்கிறேன். அடுத்தது வந்துட்டு ஃபைல்ல ஸ்பாட் ட்ரேடிங் செய்யறதுக்கு ஆல்ரெடி வீடியோ இருக்குது நினைக்கிறேன். நம்மளோட யூடியூப் சேனல்ல இருக்குது. நீங்க அதை பாருங்க. இடங்கள்ல என்ன சொன்னாலும் நேரடியாவே சப்போர்ட் எடுத்துக்கொள்ளுங்க டீம் கிட்ட இருந்து. இஷ்யூ இல்லாது.
அது வேற சார். இந்த இப்ப நீங்கள் முதல் கதைச்சார் அவர் நல்லா செய்கிறார். அந்த 5 கோடியும் போட ரெடியா இருக்கிற சொன்னேன். அப்படியே அவரோட அந்த தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி குரூப் என்ன ஏற்படுத்தினீங்கன்னா சிறப்பா இருக்கு. எல்லாரையுமே நாங்க ஒரு டிஸ்கஷன் குரூப்ல எட் பண்ணுவோம் கட்டாயம். அந்த டிஸ்கஷன் குரூப்ல ஜாயின் பண்ணணும்னா என்னென்ன ரிக்வயர்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் கிளாஸ்ல சம்திங் ஏதோ சொல்லியிருப்பேன். ஸோ அதை ஃபுல்ஃபில் கட்டாயமாக நாங்கள் உங்களை அந்த டிஸ்கஷன் குரூப்ல எட் பண்ணுவோம். சரி சார். ஓகே. அதுதான் மற்றபடி எல்லாம் ஓகே இருந்தது சார். அதுதான் ஓகே சார். நீங்க பே பண்ண காசுக்கு திருப்தியா? ஓகே எனஃப் அப்படி ஓகே. ஓகே, தேங்க் யூ ஸோ மச் ஃபார் த ஃபீட்பேக். ஓகே, ஸோ இவங்க வந்துட்டு ஜஃப்னானா, இப்போ ஜஃப்னா எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அடுத்த மட்டில் ஜஃப்னால வந்துட்டு பொட் ட்ரேடர்ஸ் வந்து கூட. இப்போ நீங்க ப்ராப்பரா லேர்ன் பண்ண போறீங்கன்னு சொன்னாலும் உங்களே கிண்டல் தான் பண்ணுவாங்க. பிகாஸ் ஏன்னா இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கிற பொட் இதை வாங்கி போட்டா பொட் லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கூட. ஏன்னா எங்கள்கிட்ட வந்த ஜஃப்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சொல்ற விஷயம் தானே இது. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நக்கல் பண்ணிக்கிற என்ன இது இன்னுமே படிச்சுட்டு இருக்கிறா, இப்படிலாம் படிக்கிறா, அதெல்லாம் தேவையில்ல. பொட்டை பர்ச்சேஸ் பண்றது, பொட்டில் இன்வெஸ்ட் பண்றது அது நம்மளுக்காக ஏர்ன் பண்ணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் சொல்லிப்பாங்க. மேபி உங்களுக்கும் அந்த நியூஸ் கிடைச்சிருக்கலாம் காதில். எல்லாமே ஃபார் த ப்ராஃபிட், அவங்களோட ப்ராஃபிட்டுக்காக வேண்டியதான். அவங்கள ஜாயின் பண்ணி விட்டா அவங்களுக்கு ஒரு கமிஷன் ஒன்று கிடைக்கும், ஒரு ரிஃபரல் கமிஷன் ஒன்று கிடைக்கும், அவ்வளவு அதுக்காக வேண்டியதான். பட் அதுவுமே வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு வே ஒன்று இல்லை. அதுவுமே வந்து ஒரு லாங் டேர்முக்கான ஒரு கோல் ஒன்று இல்லை. லைக் இருக்கிற ரெண்டு மாசத்துக்கு தான் அதுலேயும் ப்ராஃபிட்டப் வருமா லொஸ் வருமா அப்படிலாம் செல்ல இல்லாது. ஏன்னா அது பொட் நான் ஆல்ரெடி கதைச்சிருப்பேன். பொட்டை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் திரும்ப திரும்ப கதைக்க நினைக்கிறேன். பொட்டை நம்பி போயிட்டு ஏமாற வேணாம். இதுக்கு பிறகு சரி படித்ததை அப்ளை பண்ணாலே போதும், நீங்கள் நல்லா ஏர்ன் பண்ணிடலாம். 100% ட்ரஸ்ட் பண்ணுங்க, படித்த விஷயங்களை ஷுவராக ஏர்ன் பண்ணிடலாம். அடுத்து வந்துட்டு இந்த பொட்டண்டா என்னட்டு ஒருத்தர் கட்டிக்காரு. பொட்டை அப்படின்னு சொன்னா சார் நானும் இப்ப சார் அந்த பொட்டில் ஜாயின் பண்ணிருக்கேன். அதுல சார் நீங்க சொல்ற மாதிரி தான் இதுல பெரிய பெனிஃபிட் ஒன்றும் இல்லை. போட்ட ஆசை இதுக்கு தானே, அதுக்கு அப்படி அதுன்னு ஒரு வருஷம் தானே விருப்பம்னுட்டு பின்ன அதுல இருக்கிறேன்னு என்ன செய்யறது ஜாயின் பண்ணி ஆச்சுது. அதான் அதுக்கப்புறம் தான் சார் உங்களுடைய கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். அதுக்கு முதல் நான் போட்டு தான் ஜாயின் பண்ணேன். அது தொடங்கி இப்பதான் உங்களுடைய கோர்ஸ்ல ஜாயின் பண்ணேன். என்னடா நேரடியாக அடைச்சிக்கிறப்ப நாங்க சார் போட்டா அதுல நாங்கள் ஒரு ப்ராஃபிட் எடுத்து அதுல 20% வெட்டுப்படும். அது அங்க போய் சேரும் மெட்டாக்களுக்கு. மிச்சம் 80% எங்களுக்கு கிடைக்கும். நட்டமா தான் ஃபுல்லா நாங்களாம் அதை பொறுப்பேற்கணும். அப்படி இருக்குது இந்த போட். ஆனா மோஸ்ட்லி வந்துட்டு ஜஃப்னா ஏரியால ஃபுல்லாவே பொட் தான் யூஸ் பண்றாங்கண்ணே. சார் பெரும்பாலும் ஓகே ரைட். ஓகே ஓகே ஓகே. வேற யாரும் அன்மியூட் பண்ணி பேச போறீங்களா? முஷாரஃப். ஹலோ சார். ஹலோ சார், அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம், குட் ஈவினிங். சொல்லுங்க, ஃப்ரம் எங்க? ஃப்ரம் கொலம்போ. நான் கரண்ட்லி லிவிங் இன் கட்டார். சரிங்க. உண்மையிலேயே நான் பெட்ச் 8ல நான் ஜாயின் ஆகினேன். எனக்கு உண்மையிலே வேலை இருந்துச்சு. ரெக்கார்டிங் கொடுக்கறதால ரெக்கார்டிங்கை பார்த்து படிக்கலான்ற ஒரு நம்பிக்கையில தான் இந்த கிளாஸ்க்கு வந்தேன். அப்போ ஸ்டார்டிங் இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்ல ஹாஃப் மட்டும் ஜாயின் ஆயிருந்தேன். அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் கிடைக்கின்ற ஒரு நம்பிக்கையில வந்தேன். ஆனால் உண்மையிலேயே ரெக்கார்டிங்கை பார்க்கும்போது ஒன்றுமே எனக்கு விளங்கலை. அதனால அது 2-3 ரெக்கார்டிங் பிறகு அப்படி ஃபுல்லாக கிளாஸை அப்படி ஃபுல் பேமெண்ட் பண்ணினேன். பெட்ச் 8ல அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு பிறகு நான் ஃபுல்லாக ஒர்க்கில் இருந்ததால 14ல வந்து கிடைச்சிச்சு சான்ஸ். நான் நினைச்சேன் உண்மையிலே லைவ் கிளாஸ்ல இதை நல்லா படிக்கணும் என்று சொல்லி. எனக்கு மெயின் நோக்கம் இதை ஃபுல் ஆஃப் நாலேஜ் எடுக்கணும். அதுக்குரிய உண்மையிலே சான்ஸ் கிடைச்சிது. 2 கிளாஸ் மிஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதுவும் நான் சிலங்க வெக்கேஷன் போகிற டைம்ல ஃப்ளைட் டைம் இல்லாட்டி அதுவும் மிஸ் ஆயிருக்காரு. அப்படி ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் எடுத்து நான் இதில் லைவ் கிளாஸ்ல இந்த நாலேஜ் எடுத்துக்கொள்வதுக்காண்டி நான் படித்தேன். அடுத்து எனக்கு வேலை பழு காரணமாக உண்மையிலே அந்த ப்ராக்டிஸ் அதெல்லாம் பெண்டிங் இருக்கு. கண்டிப்பா நான் எல்லாம் செய்வேன். இப்போ நான் எப்படி ஃபீல் பண்றேன்னு சொன்னா சார், உண்மையிலே இந்த இதுக்கு முதல்ல ஃபீட்பேக் தந்தாங்க, சில பேசினாங்க இதுக்கு பிறகு போய் படிக்கணும் அப்படி இப்படின்ட்டு. அதுக்கு சின்ன ஒரு உதாரணம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். உண்மையிலே நான் ஆக்சுவலா 0ல இருந்து படிச்சதால நான் என்ன ஃபீல் பண்ணதுக்காண்டி சொல்றேன். ஹலோ, என்னடா உதாரணமாக ஸ்ரீலங்கால இருக்கிற ஒருத்தர் ஒரு டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கொண்டா ஒரு டிரைவிங் கிளாஸ் போய் ஃபுல்லா படிச்சு முடிச்சுட்டு டெஸ்ட்ல பாஸ் ஆகி டிரைவிங் லைசன்ஸ் எடுத்தாருண்டா அவரு திரும்ப லைஃப்ல இன்னொரு டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு போய் படிச்சு டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க மாட்டார்.
அது லைஃப்ல ஃபுல்லா ரினியூவல் பண்ற மட்டும்தான். அது மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். இந்த உங்கள்கிட்ட படிச்ச பிறகு இந்த கிளாஸ் இதுக்கு பிறகு போய் படிக்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை எனக்கு. 100% நான் ஷூரா சொல்றேன். இதை சரியா ப்ராக்டிக்கல் செஞ்சு இதை ஃபியூச்சர் சரியா இதுல தரமாக என்ன சொன்னா வேற எங்கேயும் படிக்க தேவையில்ல. ஃபுல் ஆஃப் நாலேஜ் உண்மையிலே இதுல சக்சஸ் ஆகலாம், நிறைய ஏர்ன் பண்ணலாம்ன்ற ஒரு ஃபுல் நம்பிக்கை இதுல வந்துட்டு. அதுக்கு மெயின் காரணம் சார் நீங்க படிச்சு கொடுத்த அந்த முறைகள், நீங்க கொடுத்த அந்த நாலேஜ் ஃபுல்லா இருக்கு. நிறைய இப்பதான் ட்ரைனிங் பண்ணி கொண்டிருக்கேன், சில ப்ராக்டிஸ் செய்யறேன். உண்மையிலே நிறைய பிரயோஜனமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ் பண்ணோம் உங்களுக்கு. இன்னும் இன்னும் நிறைய பேர் இதனால பிரயோஜனம் அடையன்னு சொல்லி நான் வேண்டிக் கொள்றேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். அடுத்து முக்கியமான விஷயம் மட்டும் என்னன்னா, சில இப்ப நான் 2-3 நாள் தான் இந்த ட்ரைனிங் செஞ்சிறேன். அதுல சில டவுட்டுகள் அது இதெல்லாம் நிறைய வருது. அதை எப்படி சால்வ் பண்ணி கொள்றேன்றது தான் இந்த முன்னாடி ஒருத்தரும் பேசினேன். ஒரு சப்போர்ட் ஒன்று வேணும்னு சொல்லி, அப்படி இருந்தா கட்டாயம் மிச்சம் நல்ல நான் என்னுடைய கருத்தை சொல்றேன். கட்டாயம் சஜஷன்ஸ் வரவேற்கப்படுது. நான் கட்டாயம் அதுக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்றேன். ஓகே, நான் அது ஷூரா வந்துட்டு என்ன மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறத மூவ் பண்றேன் டீமோட பேசிட்டு. ஸ்டில் என்ன நம்பர் கொடுத்து சம்டைம் நான் ஆன்சர் பண்ண கிடைக்காது சில எங்களோட மொபைல் ஃபோன்ஸ். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆன்சர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் வர கால்ஸ். ஏண்டா நீங்கள் மட்டும் இல்லை, இத்தனை 17 பெட்ச் கண்டிப்பா வரைக்கும், கண்டிப்பா 8 பெட்ச் வரைக்கும் வைக்கிறதால எல்லாருமே கால் 4 to 6 வரைக்கும். எனக்கு இன்றைக்கு கூட ஒரு 13 காலுக்கு மேல பேசியிருப்பேன். அது ஒருத்தர் பேச தொடங்கினா 10 மினிட்ஸுக்கு மேல போகுது எனக்கு பேசக்கொள்ள. இப்ப வேணாம் வைங்க அப்படின்னு கூட எனக்கு சொல்லிக்கொள்ள இயலாது. கட்டாயமா அவங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிக்கொள்ளலாம் வேணும். ஸோ அதனால அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு பிஸி ஷெடியூல்னால தான் சிலவங்களோட ஃபோன் வந்து ஆன்சர் பண்ணாம போயிருக்கும். பட் ஐ ஹோப் நான் அதுக்கு வழிகள் பண்றேன் இன்ஷா அல்லாஹ். தேங்க்யூ ஃபார் த ஃபீட்பேக். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஆல் தி ஓகே, பெஸ்ட் ஃபார் ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இந்த கண்டிப்பா இந்த தியாகம், கட்டாயம் அந்த டெடிகேஷன் வேணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், டெடிகேஷன் டு லேர்ன் அப்படின்னு சொல்லி. அந்த டெடிகேஷனுங்கிறது இதுதான். ஒரு லைவ் கிளாஸ் கூட நீங்க மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கண்டினியூஸா அந்த எந்த அளவுக்கு அது செயின் மாதிரி போகுது அப்படிங்கிறது விளங்கும். அண்ட் ஆல்சோ இந்த உங்களுக்குமே வந்து ஒரு விருப்பம் கொண்டு வரும் லைவ் கிளாஸஸ்ல ஜாயின் பண்ண தான். அடுத்தது இன்னும் ஒன்று தான், இது மாதிரி தான் இன்னொரு விஷயம் சொல்றேன், ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எந்த அளவுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு மார்க்கெட்டோட விருப்பம் வரும். பிகாஸ் நீங்க போடுற லைன் அந்த மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணும். உங்களை ஒருத்தர் ரெஸ்பெக்ட் பண்ண உங்களுக்கு அவர்ல எவ்வளவுக்கு ரெஸ்பெக்ட் கொண்டு வரும், அல்லது உங்களுக்கு அந்த அந்த பர்சன்ல எவ்வளவுக்கு ஒரு மதிப்பு வரும். அதே மாதிரி தான் நீங்க போடுற லைனை மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணும். அந்த மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணும் போதே உங்களுக்கு மார்க்கெட்ல ஒரு விருப்பம் கொண்டு வரும். ஸோ கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதான் சொல்றது, ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ப்ராக்டிஸ்ல பண்ணுங்க, கண்டிப்பா டாஸ்க் தொடர்ந்து நீங்க இந்த ஒரு ஃபீல்டில் இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில இருப்பீங்க இன்ஷா அல்லாஹ். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் சார். ஓகே. ஸோ அடுத்து வந்துட்டு ஓகே, பேசலாங்கிறவங்க இட்ஸ் ஓகே, கஸ்டம்டா வேணாம். ஹலோ சார், அஸ்ஸலாமு வலைக்கம் இஸ்லாம். நான் 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 அப்துல் ரஹ்மான், குருநாகல். குருநாகல், ஃப்ரம் குருநாகல். ஓகே. நானும் நானும் பெட் 7ல ஜாயின் ஆக வேண்டிய ஆள் தான். 1.5 இயர் முந்தைய தெரியும். அவாய்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க சிடிஏ. இப்போ பெட் 4ல ஜாயின் ஆகிது. அங்காட்டியும் இது பண்ணீங்க தேடி பார்த்தேன் எப்படி என்றாதான். இது பெட் 6ல என் ஃப்ரெண்ட் ஒண்டிக்கிறீங்க, ஒருத்தன் சொன்னாரு. அப்புறம் இங்கே வந்து பொட்டு எதிக்குது சார், அதான் யோசிச்சு இப்படி செய்கிறேன்ட்டு. அப்போதான் இப்படி ஜாயின் ஆகி பார்ப்போம் 2000 நல்ல ஒரு நாலேஜ் கிடைக்குமென்று சொல்லிட்டு ஜாயின் ஆனேன். நான் மாஸ்டர் இன்றைக்கு நல்ல நாலேஜ் இருக்கு சார். என் ஃப்ரெண்ட் இன்றைக்கி அது 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பைனான்ஸ். அவரோட சேர்ந்து தான் இப்போ ட்ரேட் பண்ணிட்டு சார். நல்ல நல்ல நல்ல. இப்போ நீங்க பே பண்ண காசுக்கு லேர்ன் பண்ணது ஓகே எனஃப் அப்படியா? ஓ சார், கண்டிப்பாக சார். இன்ஷா தேங்க்யூ சார். கட்டாயம் ட்ரை பண்ணுங்க. இந்த ப்ராக்டிஸில் முடிங்க. நான் எல்லா டைம் கேட்குற ஒரே ஒரு விஷயம் தான், நான் ஃபர்ஸ்ட்ல கேட்டிருப்பேன் எல்லாரையும் லைவா கிளாஸ் ஜாயின் பண்ண சொல்லி. லைவா கிளாஸ் ஜாயின் பண்ணி இது வரைக்கும் இருக்கிறீங்க அப்படின்டா, அல்ல ரெக்கார்டிங் பார்த்து சரி பிடிச்சி கடைசி கிளாஸ் வந்திருக்கீங்கடா, இதுக்கு பிறகு உங்களுக்கு சொல்லுவேன் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் நினைக்கிற மாதிரி ஒரு எத்தனை ப்ராக்டிஸ் போட்டிங்கன்னு தெரியல. போடுற ப்ராக்டிஸை சரி பண்ணுங்க, இல்லைன்றாலும் டாஸ்க்குகளை பண்ணுங்க. அண்ட் அது எல்லாமே நீங்கள் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணி பார்க்கறதுக்காக வேண்டிய உருவாக்கப்பட்ட டாஸ்க்குகளும் ப்ராக்டிஸ் எல்லாம். ஸோ அதில் நீங்கள் பண்ண போகலே உங்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் மார்க்கெட்ல இருந்து இன்ஷா அல்லாஹ். ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். வேற யாரும் பேச போறீங்களா?
அன்மியூட் பண்ணி சார் மறுபடியும் நம்ம பேசலாமா தெரியாது. பேசுங்க, பிரச்சனை இல்லை. இல்லை நம்ம அது பேசின விஷயம் தான் என்னன்னா, இந்த ட்ரேடிங்ல வந்து அவர் நிறைய பேர் இப்படி சொன்னாங்க, நான் 7வது பேட்சில் ஜாயின் பண்ண வேண்டியது, நான் 8வது பேட்சில் ஜாயின் பண்ண வேண்டியது, நான் சந்தர்ப்பம் கிடைக்கல அல்லது நான் அதை அனலைஸ் பண்ணி கொண்டிருந்தேன் இது சரிப்பில்லைன்னு. ஆனால் உண்மையா ஒரு எல்ஐசி பிற்பாடு நாங்கள் ஜாயின் பண்ணி அது ஒரு ஒரு நொந்து போகிற கட்டத்தில் இல்லை. உண்மையிலேயே ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடிங் ஃபீட் ஒரு பேக்ரவுண்டோட இப்போ நம்ம நிற்கிறதுக்கு சிடிஏ வந்து ஃபுல்லாக ஒரு சப்போர்ட் ஒன்று தந்திக்குது. கட்டாயமா வந்து நாங்க இதை எங்களோட சைட்ல நாங்க ப்ரொமோட் பண்ண வேண்டிய தேவையுமே இது. அது நன்றி கடனா. நன்றி கடன். அப்படி இல்ல, ஒரு ப்ரோக்ராம் ஒன்று கொண்டு வந்தேன் நான். இப்படி இல்ல லைக் ஏன் கொண்டு வந்தேன், என்ன ரீசன் என்று சொன்னா காமில் பிரதர், ஸ்டார்டிங்லேயே நம்மளோட கிளாஸஸ் படித்தவங்க, செகண்ட் பேட்ச், தேர்ட் பேட்ச், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த் இந்த மாதிரி படித்தவங்க ரெக்கமெண்ட் பண்ணியும் சிலவங்க நம்மளோட கிளாஸஸில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க அவங்களோட ஃப்ரெண்ட் சஜஷன்ஸ் மூலியமா. அப்போ நான் அதை எப்படி சொல்லி எடுத்து வந்துட்டேன்னு சொன்னால், இப்போ உங்களன் மூலியமா இப்போ நாங்கள் சொல்றது இல்லை, நீங்கள் போயிட்டு சொல்லுங்கன்ட்டு நீங்களாவே சஜஸ்ட் பண்ணி யார் சாரி உங்கள் மூலமாக ஜாயின் பண்ணியிருந்தா உங்களுக்கு ஒரு கேஷ் ரிவார்ட் மாதிரி நாங்கள் தாரோம். லைக் ஒரு கேஷ்பேக் மாதிரி, உங்களோட இண்டெக்ஸோட வந்து ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு ஒரு கேஷ்பேக் தரோம் அப்படின்ட்டு. பட் அதை எனக்கு திரும்ப எப்படி பட்டுச்சுன்னு சொன்னால், நம்மளும் லைக் இந்த ரிஃபரல் கமிஷன் மாதிரி பேசிடுவோமோ, பொட் மாதிரி பேசிடுவோமோ அப்படின்னு சொல்லி நைஸ் அதை அப்படியே கட் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் அந்த ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. அது நான் கமிஷனுக்காக வேண்டி செய்யுங்க அப்படி இல்லை, உண்மையாகவே நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கடா நான் இது வந்து ஓகே, இது எனக்கு ஓகே, சாட்டிஸ்ஃபை, என்னால் இன்னொருத்தர் ஹெல்ப்ஃபுல், இன்னொரு பயன் அடையணும் அப்படின்னா கட்டாயமாக சஜஸ்ட் பண்ணுங்க, ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் இன்னும் ஸ்டில் இந்த ஒரு நாலேஜ் இல்லாமல் இருக்கிறாங்க. நீங்கள் நினைக்கலாம் இது டு லேட் லேர்ன் அப்படின்ட்டு. இல்லை, இதுக்கு போகிற இன்னொரு 5 இயர்ஸுக்கு போகிறதான் ஸ்ரீலங்காவில் கிரிப்டோங்கிற ஒரு அந்த இண்டஸ்ட்ரியோட வளர்ச்சி வந்து உங்களுக்கு விளங்கும். 5 to 3 years மேக்ஸிமம் போனால் 5 years அவ்வளோ தான். ஸோ அதுக்குள்ளேயே அந்த ஒரு என்ன சொல்றது வேல்யூ வந்து எல்லாருக்குமே விளங்கும் கிரிப்டோ என்ன போகல. ஸோ ஸ்டில் யூ ஆர் லேர்ன் ஏர்லி. அதான் சார் உண்மையாவே நான் அந்த உண்மையா நானும் 7-8வது பேட்சில் ஜாயின் பண்ண வேண்டிய நான் இப்போ நான் லேட்டாக ஜாயின் பண்ணதுக்கான காரணமே வந்து நானும் அந்த எல்எல்ஐஸ் எல்லாம் பார்த்து உங்களோட ஃபீட்பேக் ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பார்த்து தான் நான் ஜாயின் பண்ணேன். நான் உண்மையா அந்த அந்த ஃபீட்பேக்ஸும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடு தான் நான் ஜாயின் பண்றதுக்கான பிரதான காரணமா இருந்துச்சு. அது கட்டாயம் அது உண்மையாவே எது எது நல்லது கெட்டதுன்னு தெரியாது. நல்லதும் ஆன்லைன் மார்க்கெட்ல நல்லதும் அப்படிதான் இருக்குது, கெட்டதும் அப்படிதான் இருக்குது. அதனால இது எந்த வழியில விழுவோம்னு தெரியா. ஆனா இப்படி ப்ரொமோஷன்ஸ், அடுத்தது ஃபீட்பேக், ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக், ரியல் ஃபீட்பேக், நாங்க சொல்றதெல்லாம் வந்து ரியல் ஃபீட்பேக். இது இந்த ரியல் ஃபீட்பேக் எல்லாம் போற டைம்ல உண்மையா அந்த தெரியாம ட்ரேடிங் என்னன்னு தெரியாம இருக்கிற அந்த கம்யூனிட்டி வந்து ஈஸியா ஒரு நாலேஜ் கெச் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி அவங்க எப்படியோ அவங்களோட கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஏர்ன் பண்ணி கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கட்டாயம் இங்க நிறைய பேருக்கு பிரச்சனையே வந்துட்டு கேபிட்டல் தான். அந்த கேபிட்டல் பிரச்சனையால அவங்க போறதே ஃபியூச்சர் ரேட் பார்க்கலாம். பட் போறது பிரச்சனை இல்லை, பட் நாலேஜோட போறது நல்லா எல்லாருக்கும். கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுங்க சிடிஐ கட்டாயம். சும்மா இருக்கிறவனுக்கு எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி விட்டுறாம அவன் திரும்ப நினைப்பா நம்ம ப்ரொமோட் பண்ணி அதுல இருந்து நீங்க காசு எடுக்க போறீங்க. அப்படி இல்லை, இன்ட்ரெஸ்ட் இருக்குது, லேர்ன் பண்ணணும், இல்லை ஜஸ்ட் சும்மா இருக்கிறாரு ஏதாவது ஒரு சைட் இன்கம் மேக் பண்ணணும் அப்படின்னா கட்டாயமாக நம்மளே சஜஸ்ட் பண்ணலாம் நம்மளோட அகாடமியை. தே வில் என்னது லேர்ன் இன்ஷா அல்லாஹ். ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. 14:33 பேசிட்டீங்க. ஓகே, 14:28 எழுமா 14:28 10:60 10:60 10:65 13:57 அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கம் இஸ்லாம். எங்க ஃப்ரம் நீங்க? நான் கால் பண்ணேன் தில்ஹாத். தில்ஹாத். ஓ சொல்லுங்க.
வாய்ஸ் கிளியரா பிரதர்? இயர்ஃபோன் போட்டு. ஓ பரவாயில்ல, கொஞ்சம் கிளியரா தான் இருக்குது. நிறைய சொல்லுங்க தில்ஹாட். பேசிட்டோம். நம்ம சில நிறைய விஷயங்கள் உண்மையா சொல்ல போனா, ஆரம்ப டைம்ல அந்த ஒரு ஆன்லைன் ஏர்னிங் ஒன்று வேணுமென்று நிறைய விஷயங்கள்ல காசு வீணாக்கிறீங்க, டைமை வீணாக்கிறீங்க. அதில் அந்த ஃபைவர் அது இதுகள் அப்படின்ட்டு நிறைய போவீங்க. ஆனா அந்த அளவு வாரையில் நிறைய க்ளோஸ் பண்ணிக்க ஒரு தேவைகள் அப்படி இப்படின்னு. அதுக்கு பிறகு இந்த தெரியும் கிளிக் பண்ண காசார அட்வர்டைஸ்மெண்ட் அப்படி இப்படி எல்லாம் மிகஜமாக வேஸ்ட் பண்ணி 2018 அந்த மாதிரி தூண்டுல பைனான்ஸ்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கேன். பட் அன்னையும் தெரியாது ஸ்கேம் அப்படி இப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் அப்படியே விட்டு வந்துட்டேன். அதுக்கு பிறகு ரீசெண்டாக தான் இங்கே நான் ஜப்னா யூனிவர்சிட்டியில் படிக்கிற பக்கத்தில் சிஎஸ்சி கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அவங்களோட இது வெபினார்ஸ் அட்டென்ட் பண்ணி கொஞ்சம் ஷேர்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் வந்து ஷேர் மார்க்கெட் போகணும். அந்த டைம் தான் எனக்கு தெரிய வந்து இப்படி கிரிப்டோ கரன்சிஸ் இருக்குது, இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், நல்ல ப்ராஃபிட்டபுளாக போகுது அப்படின்ற மாதிரி. அப்போ ஸ்டில் தேடிட்டு இருந்தேன். இங்கே படிக்கிற யூடியூப்ஸை பார்த்தா ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி நம்ப இல்லாத மாதிரி காசு போகிற அளவுக்கும் காசு இல்லை நம்மகிட்ட, ப்ளஸ் பண்ணவும் இல்லை. அப்படி தேடிடியோவில் தான் உங்களோட இது கிடைச்சி கண்டெக்ட் கிடைச்சி. ஆனால் உண்மையாக நம்பிக்கை இல்லை, உண்மையாகவே நம்பிக்கை இல்லை. நான் உங்கள்ட்டையும் சொல்லிங்க ஆல்ரெடி, நம்பிக்கை இல்லை. இதுலேயும் காசை போட்டு வீணாக போகிறோம், வேலும் இப்படி தான் ஸ்கேம் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் எல்லாம் பார்த்துட்டு மிச்சம் யோசிச்சுட்டு சரி ஒரு 5000 கட்டி செஞ்சு பார்ப்போம் இருக்கிறது அப்படின்னு அந்த உண்மையிலே பிரதர் சட்டப்படி அதில் என்னன்னா உங்களோட எனக்கு மெயினாக பிடிச்சது வந்து உங்களோட சிலபஸ், அதாவது டீச்சிங் ஸ்டைல். இங்கே யூனிவர்சிட்டிலையும் வந்து எல்லாத்தையும் மொத்தமாக கொண்டு வாடிப்பாங்க, எது என்ன மாதிரி விளங்க மாட்டாங்க. ஆனால் உங்களோட பிடிச்ச ஸ்டைல் என்னடா அழகா அந்த பிரேக் அவுட் பண்ணி ஒவ்வொன்றா இந்த இந்த சிலபஸ்ல என்னென்ன இருக்கும், இந்த கிளாஸ்ல என்னென்ன படிப்போம், இதுக்குள்ள என்னென்ன வரும்ன்றதை தெளிவா சொல்லிங்க. அப்ப நம்ம மைண்ட்ல ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபிக்ஸ் ஆயிரும். ஓகே இந்த இதை படிப்போம், அடுத்த கிளாஸ் இதை படிப்போம், அப்ப இப்படி இப்படி இந்த லெவல்ல நாலேஜ் வரும் என்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு உண்மையிலே நல்லா பிடிக்குது. அடுத்த டெக்னிக், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்ல வர டெக்னிக் நிறைய சொல்லிதான் நீங்க. உண்மையாக அல்ஹம்துலில்லாஹ் பிரதர். உங்களோட கண்டெக்ட் வந்து பர்சனலாக வந்தான் கிரிப்டோ விஷயத்துலையும் எனக்கு பெரிய சப்போர்ட்டும் ஹெல்ப் இந்த அதே மாதிரி பிரதர். உண்மையாக வந்து நான் கொஞ்சம் பிஸி, இது ஃபுல்லாக கிளாஸ் லைவாக ஜாயின் ஆகல, ரெக்கார்டிங் நான் பார்த்துட்டீங்க. ப்ராக்டிஸ் கொஞ்சம் போதா இன்ஷா அல்லாஹ் அதை நான் பண்ண முடியாது. அதோட எனக்கு உண்மையாக கான்ஃபிடென்ட் உங்களோட சில பர்சனல் விஷயங்கள், உங்களோட அந்த ஏர்னிங் அதில் பார்த்து எனக்கு கடன் இன்ஸ்பிரேஷன், கடன் கான்ஃபிடென்ட்டோட வந்துட்டு நம்மளால ஓகே ஏர்ன் பண்ண இயலும், உங்களோட லெவலுக்கு வர இயலும் அப்படின்ற மாதிரி. ஒரு துவா செய்யுங்க. கட்டாயம். எனக்கு தெரியும் பர்சனலா நீங்க எவ்வளவுக்கு பிஸி அப்படின்னு. ஃபுல்லாவே சிடிஐக்காக உழைச்சிங்க கடைசி ஒரு 1 மந்த் கிட்ட. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். கட்டாயம் எல்லாத்துக்குமே ஒரு ரிவார்டு, எல்லாத்துக்குமே ஒரு பே ஆஃப் கட்டாயமா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். நீங்க மார்க்கெட்லயும் ட்ரை பண்ணுங்க. தெரியும் இன்னொரு 1 இயர் இன்னும் எவ்வளவு காலம் இருக்குது உங்களுக்கு முடியறதுக்கு ஃபுல்லாவே? இந்த மந்த் முடியுது வாரமா. அது பிறகு இன்ஷா அல்லாஹ் படிக்கிறதுல படிங்க. இன்னொரு பேட்ச்ல ஜாயின் பண்றதாலும் ஜாயின் பண்ணி படிங்க. ஏழுமென்று சொன்னா லைவ்ல இல்லைண்டாலும் சில எதுவும் முக்கியமான விஷயங்கள் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்ல கேளுங்க, நான் சாப்பாடு ஒன்று தாரேன் கட்டாயம். சிடிஐக்கு ஒரு பாரிய ஒரு சப்போர்ட்டா இருந்திருக்குது, ஸ்டில் இருந்து கொண்டிருக்குது. இன்ஷா அல்லாஹ் ஃபியூச்சர்லையும் தொடரும் என்று நம்புறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் ஃபார் தட். பர்சனலா ஒரு விஷயம் உண்மையா அந்த கான்ஃபிடென்ட் நிறைய தானே, அந்த சப்போர்ட் மென்டல் சப்போர்ட் ஒன்றிக்கலாம், பிசிக்கலோ ஏதோ அந்த மணியாலேயோ அல்லது பிசிக்கலோட அவங்களோட வாய்ஸ் நோட்ல நல்ல அந்த மோட்டிவேட் பண்ணி ஒரு அவ்வளோ பிஸி இதுலயும் வந்து நீங்க இதுல வாய்ஸ் போடுறீங்க, சும்மா எல்லாத்தையும் அப்படி தூக்கி வச்சுட்டு அப்படியே செய்யற அளவுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நான் உங்கள்ட்ட அந்த ஒரு இதை பார்த்திருக்கேன், லைக்
என்னதான் நடந்தாலும் செய்வோம் அப்படிங்கிற ஒரு முயற்சி உங்கள்ட்ட இருக்குது. நான் பார்த்துக்கிறேன். அது அந்த எப்படி விஷயத்துலையும் சரி, இல்லை நீங்க கிரிப்டோ லேர்ன் பண்ணக்குள்ளேயும் சரி, இல்லைண்டா அந்த ரீசெண்டா சோலார் பேனல் அதெல்லாம் ஃபுல்லா ரைவ் பண்ணி தெரிஞ்சீங்க. அதாவது அந்த முயற்சி இருக்கிறவங்கள பார்த்தாலும் சக்சஸ் ஆகுவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கட்டாயம் நீங்க இன்ஷால்லா நல்ல ஒரு இடத்துக்கு வருவீங்க. கம்பெனி நம்ம ஸ்டார்ட் பண்றீங்க. இந்த பெஸ்ட் எல்லாத்துக்குமே. ஓகே பிரதர், ஜஸாக்கல்லாஹ் பாரக்கல்லாஹ் ஃபீக். ஓகே, ஸோ வேற யாரும் இருக்கிறீங்களா? என்னை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்னை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்குது? நான் ஒவ்வொரு வளமையா ஒவ்வொரு வெபினார்லையும் சொல்லதான் பெருசா என்னை பத்தி சொல்ற அளவு ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் உங்களை போல ஒரு பர்சன் தான். ஓகே, ரெண்டு பேர் கேட்டுக்கிறீங்க சார். உங்க இடம் ஓகே, நான் வந்து ஃப்ரம் பொத்துவில். சரியா? பொத்துவில் அப்படிங்கிறது தென்கிழக்கு மாகாணமா? தென்கிழக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய கிழக்கு மாகாணத்துல அம்பாறை மாவட்டத்துல பொத்துவில். சரியா? பொத்துவில் ஒரு ஒரு பிரதேசம் உண்டு. அதுல அருகம்பை அப்படின்னு கூடியது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அருகம்பை தெரியாம இல்லை, நேற்று கூட நியூஸ் வந்திருக்கும். ஏன்னா இஸ்ரேல்காரனை 2 பேர் அரெஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லி. ஸோ அருகம்பையில இருக்கிறேன். சரியா? ஐ எம் ஜஸ்ட் 24. சரி, ஏப்ரல் தான் எனக்கு 24 ஆயிடுச்சு. அதுக்கு முதல் 23 தான் என்னோட ஏஜ். 24 ஏஜ் நான் இது வரைக்கும் ரிவீல் பண்ணலைன்னு நினைக்கிறேன். இப்போ சொல்கிறேன் நாக்கும், நீங்கள் வெளியில் சொல்லிடாதீங்க. அப்போ நான் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தது ஆஃப்டர் ஓ லெவல் எழுதிட்டு வந்தேன் நான். இதுக்குள்ளே பிட்காயினுக்கு அல்லது கிரிப்டோவுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆகலை. ஐ எம் ஜஸ்ட் வீடியோ எடிட்டர். வீடியோ எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு விருப்பம். இப்போண்டா ஓ லெவல் எழுதி முடிஞ்சு, இப்போ எங்களோட முஸ்லீம் ஆகளுக்கு தெரியும், ஓ லெவல் எழுதி முடிஞ்சால் ஒரு சின்ன ஜமாத் ஒன்று போயிட்டு வரும் 40 days மாதிரி. ஸோ நான் ஜமாத் போனேன், எனக்கு ஃபுல்லாகவே கண்டினியூ பண்ணக்குள்ள கிடைக்கல. குறையில் வந்துட்டேன். ஒரு 30 days மட்டும் இருந்துட்டு பெக் ஆகிட்டு வீட்டை வந்துட்டேன். வந்தது பிறகு சும்மா இருக்கேன், மற்றபடி மாதிரி இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த டைம்ல எல்லாம் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிறது இல்லை. இது முடிஞ்சது பிறகு ஸ்டார்ட் ஆகும். இப்போ தான் ஓ லெவல் முடிஞ்சால் அடுத்த நாளைக்கு ஏ லெவல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எங்கட 2016 2017 போல் அப்படி ஸ்டார்ட் ஆகல. அப்போ என்ன கொஞ்சம் ஒரு டைம் ஒன்று இருந்துச்சு அதுக்குள்ள, லைக் ஒரு 3 months மேலுக்கு டைம் இருந்துச்சு. அப்போ நான் வந்து லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் வீடியோ எடிட்டிங் பிரதானமாக. ஸோ என்ன ரீசன்லாம் தெரியாது, வீடியோ எடிட்டிங் எனக்கு பண்ணுறது விருப்பம். ஸோ வீடியோ எடிட்டிங்கில் வந்தேன். வந்த இடத்துல லைக் எனக்கு விருப்பம் எப்படின்னு சொன்னால், இந்த எப்படி யார் வந்தாலும் என்கிட்ட தான் வீடியோ எடிட் பண்ணணும் அப்படின்ட்டு. அது விருப்பமா இல்லை இதான்ட்டு தெரியல, ஜஸ்ட் அப்படி ஒரு இது ஒன்று இருந்துச்சு. அப்போ அதில் எனக்கு பெரிய ஸ்டோரியை நான் சுருக்கி சொல்கிறேன். எனக்கு ஒரு கிளைண்ட் ஒன்று கிடைச்சாங்க ஃப்ரம் யூகே. ஹீஸ் அ தமிழ் பர்சன் ஃப்ரம் ஜஃப்னா, பட் இஸ் லிவிங் இன் யூகே. அவர் வந்து அந்த ஈழத்தமிழர்கள் அப்படின்னு சொல்கிறார், அதாவது குடிபெயர்ந்து போனாக்கள். அதில் அவர் சின்ன வயசில் இருக்க போகலையே போய்த்தாரு, ஆஸ்திரேலியாவுக்கு போயிருந்தார். ஸோ ஆஸ்திரேலியாவில் போயிட்டு அங்கேருந்து படித்து யூனிவர்சிட்டி டாப்பர். ஸோ அங்கேருந்து யூகேக்கு போனார், ஸ்காலர்ஷிப் ஒன்று கிடச்சி. யூகேக்கு போயிட்டு யூகே அங்கேயுமே படித்து அங்கேயுமே நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான லெவலில். அதுக்கப்புறம் வந்து அவருக்கு 3 கம்பெனிஸ் இருக்குது. ஆஸ்திரேலியாவில் உண்டு, யூகேல 2 கம்பெனி இருக்குது, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டயர் கம்பெனி. மற்றது வந்துட்டு மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் சாஃப்ட்வேர் கம்பெனி உண்டு. ஆஸ்திரேலியாவிலேயும் இருக்குது ஒரு கம்பெனி உண்டு, அதை இது மறந்துட்டேன். ஸோ அவருடைய கம்பெனிக்கு வீடியோ எடிட் பண்ணுறதுக்காக வேண்டி என்னை ஹையர் பண்ணியிருந்தார் அந்த அந்த டைமில். ஜஸ்ட் 17 years ஓல்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த டைமில் அக்கௌண்ட் கூட இல்லை. அப்போ பேங்க் அக்கௌண்ட் கூட இல்லை. பட் இவர் என் எடிட்டை பார்த்துட்டு சொன்னார், நான் உன்னை ஹையர் பண்ணுறேன் ஃபுல்லாகவே, எனக்காகவே ஃபுல்லாக ஒர்க் பண்ணு அப்படின்ற மாதிரி. சரி அப்படின்ட்டா என்ன சொன்னேன், என்கிட்ட வந்து பேங்க் அக்கௌண்ட் இல்லை, நீங்கள் கேஷ் அனுப்பணும், எனக்கு வந்து பெய்ட் பண்ணணும்னா என்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் இல்லை. அப்போ அதுக்கு என்ன செய்யலாம்னு கேட்டேன். ஒரு சொன்னார், நீங்கள் போயிட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாமே அப்படின்ட்டு. எனக்கு அந்த டைமில் அந்த என்ன சொல்கிறது, நான் ஸ்காலர்ஷிப் பாஸ். ஸோ ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணதுக்கு பிஓசி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அந்த 500 சம்திங் ஏதோ வந்து கிரெடிட் ஆகும். அதுக்காக அந்த அக்கௌண்ட் தான் இருந்துச்சு. அந்த அக்கௌண்ட்டில் போடலுமான்ட்டு பார்த்து போயிட்டு கேட்டேன். அது போடையில் அதை 18+ மாற்றணும், பட் உங்களுக்கு இன்னும் வயசு 18 ஆகலை அப்படிங்கிற மாதிரி. அவர் சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். அந்த வெயிட் பண்ண ஒரு காலப்பகுதி தான் எனக்கு இவர் இன்ட்ரோ பண்ணினார் பிட்காயின். எப்படி சொன்னாருன்னு சொன்னால், ஓகே நான் வந்து உனக்கு வந்து பிட்காயினில் பே பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் இன்ஸ்டால் ஒரு ட்ரஸ்ட் வாலெட் தான் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது. நீ இந்த வாலெட்டை யூஸ் பண்ணு, நான் இதுக்கு வந்து உனக்கு அனுப்பி விடுறேன், பிட்காயின்லேயே பே பண்ணுறேன். ஸோ நீ வந்துட்டு என்ன செய்யலும், இந்த பிட்காயின்லேயே எடுக்க இயலும். அப்புறம் நீ பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணது அப்புறம் அதுலேருந்து நீ வித்ட்ரா பண்ணிக்கொள்ளு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனால் எனக்கு
நாலேஜ் இல்லை அபவுட் பிட்காயினை பற்றி. என்னடா சொல்றாரு இந்த மனுஷன், பிட்காயின் என்னன்னே தெரியாது, ஒருவேளை நம்மளை வந்து ஸ்கேம் பண்ணிட்டு போக போறாரோ, நம்மளோட ஒர்க்கெல்லாம் எடுத்துட்டு சும்மா ஏமாத்திட்டு போக போறாரோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் ஸ்டார்டிங்ல இருந்தேன் நான். பட் என்ன நடந்துச்சு, போக போக வந்துட்டு ஒரு யூனிக்யூனஸ் அவர்ல விளைஞ்சிச்சு. அப்போ நானும் சரி நம்பி என்னது பிட்காயினா அந்த வாலெட்டை இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ வாலெட் இன்ஸ்டால் பண்ணது அவரை ஃபுல்லாக கைட் பண்ணினாரு. பிட்காயின் வாலெட் அட்ரஸ் இதுதான், நெட்ஒர்க் இருக்குது, ஸோ இதில் ஃபீஸ் வரும் அப்படி இப்படின்னு சொல்லி. அப்போ சரின்னுட்டு நான் வாலெட் அட்ரஸை கொடுக்குறது, வீடியோ எடிட் பண்ணி அனுப்பி போகிறோம், எனக்கு பே பண்ணுவார், பிட்காயினில் தான் பே பண்ணுவார். கிட்டத்தட்ட நான் மாதிரி அவர்கிட்ட இருந்து 1+ பிட்காயினுக்கு மேலே நான் கெயின் பண்ணிடுவேன். சும்மா வீடியோ எடிட்டிங் பண்ணி கொடுத்தேன். அந்த டைமில் அது பெருசாக ஒரு வேல்யூ இல்லை. $20 ஒரு பிட்காயின் இல்லை, நான் சொல்றது ஒரு வீடியோக்கு $20 சம்திங் ஏதோ தான் எனக்கு பெய்ட் பண்ணுவார். அப்போ 93 வீடியோஸுக்கு மேலே எடிட் பண்ணிக்கிறேன். 93 தான் இருக்கணும், 93 102 வைங்கல, சரி ரவுண்டாக 100 வீடியோஸுக்கிட்ட எடிட் பண்ணிப்பேன். ஸோ அதுக்கு வந்து அவர் பே பண்ணது ஃபுல்லாகவே சேர்த்து 1+க்கு மேலே, சரியா 1 பாயிண்ட்டுக்கு மேலே வரும். ஸோ அவ்வளோ பிட்காயின் பே பண்ணியிருந்தார். அந்த டைமில் அதோட ஒர்த் வந்துட்டு குறைவாக தான் இருந்துச்சு, சரியா. பட் எனக்கு தெரியாது இப்போ இதை எப்படி வித்ட்ரா பண்ணுறது, என்ன செய்யறதுன்னு சொல்லி தெரியாது. அந்த டைமில் எனக்கு A லெவலும் ஸ்டார்ட் ஆகிட்டு, அந்த ஒரு காலப்பகுதியில் ஃபுல்லாக A லெவல் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நான் அதை அப்படியே ட்ராப் அவுட் பண்ணுறேன். என்ன தண்டா சொன்னால் வீடியோ எடிட்டிங் பண்ணுறது, பிகாஸ் நான் சூஸ் பண்ணது இது பயோசயின்ஸ். ஸோ பயோசயின்ஸ் சூஸ் பண்ணதால, பயோசயின்ஸ் என்ன அப்படி கஷ்டம் படிக்கணும் அப்படிங்கிறதால ஆன்லைன் ஃபீல்டுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் இதை செஞ்சுட்டு இருந்தேன். அந்த டைமில் மொபைலும் இல்லை, என்கிட்ட மொபைல் ஃபோன் இல்லை, தாத்தாட ஃபோன்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். ஃபோன்லாம் உடஞ்சி ரிப்பேர் ஆகிட்டு அப்புறம் ஃபோன் யூஸ் பண்ண கிடைக்கல, கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப ஒரு இடையில ஒரு ஃபோன் வந்து பர்ச்சேஸ் பண்ண கிடைச்சிருந்துச்சு. ஸோ அந்த ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணிட்டு போகல தான் இவரோட கண்டெக்ட் ஃபுல்லாகவே எனக்கு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஃபோன் போனதால அது ஃபுல்லாகவே கண்டெக்ட் க்ளோஸ். இப்போ அவரை திரும்ப கண்டுபிடிக்கினா கஷ்டமாயிடும், அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருந்துச்சு. அப்புறம் கண்டுபிடிச்சிட்டு இப்போ கண்டெக்ட் இருக்கிறாரு. என்ன சொல்கிறது, லைக் அந்த ஃபோன் வந்தது பிறகு தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு நமக்கு டைம் பிட்காயின் இருந்துச்சு. ஏன்னா அந்த டைமில் அது ஹைப்பாக போன ஒரு விஷயம். 2019 நினைக்கிறேன், எக்ஸாமுக்கு கொஞ்ச நாளைக்கு முதல் தான் A லெவல் எக்ஸாம். எங்கள் A லெவல் எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணப்பட்டுச்சு ஃபர்ஸ்ட் டைம். இவன்ட பிரச்சனை 2-3 பிரச்சனை வந்துருந்துச்சு. அவங்கள கொரோனா வந்துச்சு, பிறகு இவன் யாரோ ஒருத்தர் இந்த குண்டு வச்சு வெடிச்சான், அவன்ட பிரச்சனை வந்துச்சு. அப்படியான பிரச்சனை வந்து எங்கள்கிட்ட எக்ஸாம் கொஞ்சம் போஸ்ட்போன் ஆகிடுச்சு. அதுக்கு அந்த ஒரு பீரியட்லாம் எனக்கு பிட்காயினை பற்றி இன்னும் லேர்ன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக இறங்கினது. அது போகிற தான் திரும்ப இவர்கிட்ட கண்டெக்ட் எடுக்கணும், இவர்கிட்ட இருந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி இவரை தேடி எப்படியோ பிடிச்சிட்டேன். ஸோ பிடிச்சி அவர்கிட்ட இருந்து கண்டெக்ட் எடுத்து எந்த பர்சனல் மென்டர் வந்துட்டு அவர், நான் உங்களுக்கு எப்படி இந்த விஷயம்லாம் டீச் பண்ணணும், எனக்கு இது மாதிரி அவர் பல மடங்கு எஃபோர்ட் போட்டு எனக்கு மட்டுமே கிளாஸஸ் எடுப்பார் வாட்ஸ்அப்பில். ஜூம் அந்த டைமில் நான் பெருசாக யூஸ் பண்ணுறல, ஜூம் அவரும் யூஸ் பண்ணுறல நினைக்கிறேன், வாட்ஸ்அப் கால் தான் சொல்லி தருவார். நிறைய விஷயம் சொல்லி தந்திருக்கிறாரு, எலைட் வேவ் தியரி, கான் தியரி, நான் உங்களுக்கு அதெல்லாம் சொல்லி தரல நினைக்கிறேன். ஏன்னா அது ஃபுல்லாகவே அட்வான்ஸ் ஆன விஷயங்கள். கான் தியரி, எலைட் வேவ், நிறைய விஷயம் வந்து சொல்லி தந்தார். டெக்னிக்கலாகவும் சரி, ஃபண்டமெண்டலாகவும் சரி, ஃப்ரம் பேசிக்ல இருந்து எப்படி கொண்டு வரது, எப்படி லேர்ன் பண்ணுறது, இந்த பிளாக் செயின் என்ன அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே டீச் பண்ணார். என்னோட மென்டோர் அவர் தான். நான் அடுத்தது நான் சொன்னனோ இல்லையோன்னு தெரியல, நான் இந்த சிடிஏ அகாடமி ஸ்டார்ட் பண்ணதுக்கு இன்னொரு ரீசன் அவர், என்னோட மென்டோர். அவர் சொன்னார் எப்படின்னா, என்ன சொன்னாருண்டா, நான் லைக் நீ வந்துட்டு இப்படி தானே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இருந்துச்சு, வந்தேன் நான் புஷ் பண்ணேன், இவ்வளோக்கு ஒரு சக்ஸஸ் அடைஞ்சிருக்கிறாய். பட் இதே மாதிரி நிறைய பேர் வந்து இலங்கையில் இருக்கிறாங்க தானே, தமிழ் பேசுகிறார்கள் நிறைய பேர், நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறாங்க தானே. ஸோ உனக்கு இவ்வளோ விஷயம் தெரியும், நீ நான் இன்னும் உருவாக்கின மாதிரி நீ இன்னொரு 5 பேரை 10 பேரை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னார். அந்த வேர்ட் எனக்கு வேணுடா, நான் இப்போ கூட வாட்ஸ்அப்பில் ப்ளே பண்ணி காட்டுவேன், அவரோட வாய்ஸ் நோட் இருக்குது. அந்த அந்த ஒரு இதுக்கு போகிறதா இன்னும் எனக்கு வந்து கன்ஃபிடன்ஸ் ஆகிடுச்சு. வை நாட், நாங்கள் ஏன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பாயிண்டட் அகாடமி அது பிறகு ஸ்டார்ட் பண்ணது. நான் ஜஸ்ட் ஃபோர் மணிக்காக ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. எனக்கு வந்துட்டு எந்த விசன் வந்துட்டு அல்லது எந்த நோக்கம் வந்துட்டு இதில் ப்ராஃபிட் மேக் பண்ணுறதோ மணியோ இல்லை. பட் ஸ்டில் ப்ராஃபிட் மேக் பண்ணுறோம், இல்லைன்னு சொல்லலை. பட் ஸ்டார்ட் பண்ண விசன் வந்து வேறு, இப்படி இந்த மணிக்காக தான் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை. பட் போக போக தான் காம்படிஷன் கூட அப்படி இப்படி பிரச்சனைகள் வந்து அது அப்படின்னு வர, அதுக்கப்புறம் நான் வந்து ஃபுல்லாகவே இறங்கிட்டேன் இந்த ஃபீல்டு. இதை தான் செஞ்சால் இது செய்கிறேன், அடிச்சு பார்ப்போம் மிச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ அதுலேருந்து அப்படியே வந்துச்சு. லைக் நான் A லெவலில் 6 டைம் செய்வாங்க, FWC பேப்பர் செய்வாங்க. அந்த பேப்பர் செய்ய போக்குள்ள தான் செஞ்சுட்டு வந்து தான் நான் பார்க்குறேன், நினைச்சு பார்க்க இயலாத ஒரு அமௌண்ட் வந்துட்டு இந்த ட்ரஸ்ட் வாலெட்டில் இருந்துச்சு, பிக்கஸ்ட் டாலர்ஸ் அமௌண்ட் அன்று. அப்போ லைக் ஒரு கியூரியாசிட்டி, இது உண்மையான மணியாக அறிக்கப்படாவா அப்படின்னு சொல்லி. உண்மையான மணியாக இருந்துச்சுன்றா நம்ம பணக்காரனே அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. இந்த எவ்ரி மார்னிங் வந்துட்டு செக் பண்ணி பார்ப்பேன். அப்போ
சரின்னுட்டு சரி இப்போதான் நம்மளுக்கு வயசாச்சு சரின்னுட்டு கொமர்ஷியல் பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்றேன், வைப் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி அதுல இருந்தது அப்புறம் பைனான்ஸா பெக்ஸ்ஃபுல்லுக்கு சம்திங் எதுக்கோ மாத்தி அது ஜஸ்ட் நான் $10 தான் செல் பண்ணி பார்த்தேன். $10 செல் பண்ணேன், எனக்கு எஸ் கிரெடிட் ஆகிடுச்சு பேங்க்ல, கொமர்ஷியல் பேங்க்ல. அப்போ நான் பார்த்தேன் இது பிறகு இது எல்லா காசுமே வந்துட்டு வித்ட்ரா பண்ண இயலும், எல்லா காசுக்குமே நாங்கள் யூஸ் பண்ண இயலும், ரியல் மணி தான் அப்படின்ட்டு சொல்லி. அப்போ அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகினதான் லைக் ஒரு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 6 இயர்ஸ் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா என் ரியல் ஜேர்னி ஸ்டார்ட் ஆனதே 2020 2019 அப்படி அந்த இதுக்குள்ள இருந்தா. அது பிறகு இதுக்குள்ள ஃபுல்லாவே லேர்ன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இறங்கி ஃபுல்லாவே லேர்ன் பண்ணேன். எஸ் எல்லாம் செஞ்சேன். இந்த ரிசல்ட் வந்து 2CS இது கிடச்சிச்சு எனக்கு. பிஎஸ்சி நேசிங் கிடச்சிருந்துச்சு. பிஎஸ்சி நேசிங் போகல, திரும்பவும் பிஎஸ்சி நேசிங் அப்ளை பண்ணி எடுத்து போய் அதை அப்படியே ஃபுல்லாக கண்டினியூ பண்ண இல்லாமல் ட்ராப் அவுட் பண்ணி அதுலேருந்து சும்மா அப்படியே வெளியில் வந்து இந்த ஒரு ஃபீல்டுக்குள்ளே வந்து இந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே இருந்து இப்போ உங்களுக்கு வந்து டீச் பண்ணி உங்களுக்கு முன்னுக்கு கழிச்சு கொண்டிருக்கிறேன். வேறு நம்மளை பற்றி இவ்வளவும் தான், வேறு ஒன்றும் இல்லை. பட் லைக் நம்மளோட ஸ்டோரியை சொல்லணும்னா ஒரு 1 hour பாட்காஸ்ட் போட்டு சொல்லலாம். நீங்கள் பட்ட அடி அவ்வளவுமே நானும் பட்டேன். ஸ்டார்டிங்கில் நானே ஸ்கேமுக்குள்ளே மாட்டிக்கிறேன், நானும் ஸ்கேம் பண்ணி பட்டிக்கிறேன். இந்த நிறைய மணி நானும் லொஸ் பண்ணிக்கிறேன். மீம் கோயின், ஃபியூச்சர் ட்ரேடிங் அப்படி இப்படின்னு சொல்லலாம் போய் நாலேஜ் இல்லை. இந்த டபுள் பண்ணுறது 0.2 பிட்காயின் போட்டால் 0.4 பிட்காயின் அடுத்த நாளைக்கு வரும். அப்போ அப்படி அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு டைமில் ஒரு பெரிய ஒரு பிக்கஸ்ட் அமௌண்ட் எனக்கு அந்த டைமில் போயிருந்துச்சு. ஸோ இப்படி நிறைய பிரச்சனைகள் எல்லாமே ஃபேஸ் பண்ணி தான் இந்த ஒரு நிலைமையில இருக்கிறோம். எல்லாருமே அப்படித்தான். ஃபர்ஸ்ட்ல அடிபட்டு என்ன செஞ்சு அடிபட்டு அடி வாங்கி அதுலேருந்து அனுபவம் எடுத்து அதுலேருந்து லேர்ன் பண்ணவங்க தான் நீங்கள் அதிகமானவங்க. ஸோ அதில் நானும் ஒருத்தன். ஸ்டில் ஐ எம் லேர்னிங். நான் எக்ஸ்பர்ட்ல சொல்லவே மாட்டேன். ஸ்டில் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நிறைய விஷயம் நான் சொல்லணும், அடிக்கடி சொல்கிறது தான். மார்க்கெட்டில் நீங்கள் எந்த அளவுக்கு டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மார்க்கெட் உங்களுக்கு நிறைய புது புது விஷயங்களை டீச் பண்ணி தரும் அப்படின்னு சொல்லி ஸ்டில் லேர்னிங். நான் அப்டேட் எங்களோட டிஸ்கஷன் குரூப்பில் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். டெக்னிக்கலில் எதுவும் புதுசாக அப்டேட் வந்துச்சுன்னு சொன்னால் இதுக்கு வந்து இப்படி அது ரீசெண்ட் டேஸில் இப்படி மார்க்கெட் பிளே அவுட் ஆகிது அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லாருமே இங்கே லேர்னர்ஸ் தான். ஸ்டில் ஐ எம் லேர்னர். அப்படி இவ்வளோ தான் நம்முடைய ஸ்டோரி. பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ இவ்வளோ தான். எஸ் கட்டாயம். எல்லாரோட சக்ஸஸ் ஸ்டோரிக்கும் பின்னால் ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பார். இவர்கிட்ட நேம் சொல்ல விரும்பலை நான், பிகாஸ் அவர் ஆல்ரெடி என்கிட்ட சொல்லிட்டாரு என் நேம் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்டா அந்த ரெக்கார்டிங் போட்டு காட்டலாம். லைக் அந்த மனுஷன் ஒரு 5 minutes மட்டுக்கும் கதைச்சிருப்பாரு. நான் பின் பண்ணி வச்சுக்கிறேன் அவர்கிட்ட. சட்டுக்கு போனாலே எனக்கு அந்த வாய்ஸ் நோட் தான் வரும் முன்னுக்கு. ஸ்டில் பேசிக்கிட்டிருக்கிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா இவர் வந்துட்டு ஒரு லைக் ஒரு இன்சைடர் மாதிரி. இன்சைடர்ண்டா எப்படி சொல்கிறது, இப்போ பைனான்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களோட இவர் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி. சரியா? ஏன்னா கொஞ்சம் பெரிய தலை உண்டு, பெரிய பிக் ஷாட்ன்னு சொல்லலாம். நிறைய கனெக்ஷன் வச்சிருக்கிறாரு. பைனான்ஸோ மற்ற எக்ஸ்சேஞ்சோ எல்லா இடங்கள்லையும் பெரிய பெரிய கனெக்ஷன் இருக்குது. ஸோ அந்த வகையில் எனக்கு நிறையா எப்படி சொல்கிறது, சில இன்ஃபர்மேஷன்கள் தருவார் சீக்ரெட்டாக. ஹெட்னா ஓகே இந்த கோயின் வந்து லிஸ்ட் ஆக போகுது, இதை வாங்குங்க. இல்லைன்னா இந்த கோயின் வந்துட்டு பைனான்ஸில் லிஸ்ட் ஆக போகுது, இதில் லாங் பொசிஷன் எடுங்க, இல்லாட்டி இதில் ஷார்ட் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறையா இன்சைடர் நியூஸ்ன்னு சொல்லி கொண்டு வருமே. ஸோ அது நிறையவே சந்திக்கிறாரு. அந்த ஹெல்ப் இருக்குது. அடுத்தது ஐசிஓ ஐஇஓ இதெல்லாம் சொல்லி சஜஸ்ட் பண்ணுவார், இந்த கோயினை வாங்குங்க இது லிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அது வந்து பர்சனல் ஒரு நெட்வொர்க் கனெக்ஷனோட ஆவார தானே அது. ஸோ எஸ் நான் அதுலேயுமே நல்ல பெரிய ஒரு அமௌண்ட் ஆஃப் மணி மேக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி தான். That's the success, you know. So that's what I would say. போட்டு காட்டுறேன் வாய்ஸை. Think about how you can help other people. நான் அந்த help at least, you know, I help one person, you probably say 10% if you can help, and they become, you know, bigger like yourself or even bigger than you. That's the success, you know. So that's what I would say. Even though, like, you know, think about it, how you can help other people. And in Sri Lanka, வந்து கணக்கு பேருக்கு உண்மையிலேயே சப்போர்ட் தேவை, உண்மையிலேயே ஹெல்ப் தேவை. They might be smart people there, but I don't know, அதுக்கு வந்து பாத் என்னன்னு தெரியாம இருக்கும். So, you know, you can help them. Like if you're going uni, that's a great start. You know, 6,000 people mean then most 6,000 people might follow you. It could be from Instagram, it could be from LinkedIn. Maybe somehow, someday they can help follow you, right? That's the opportunity to help them. Like maybe not to give them like free like that, but just tell them, like, you know,
however you can help them, they grow. That is your biggest success. That's what I would say. I maybe help you, you succeed. Now you need to make other people succeed, and that's how things work. So maybe if you can do that, that's amazing to see. Maybe one day, you can write a book, and you already done the book, I think, right? But but என்ன கிரிப்போல சொல்ல கூட மெயினா that's why I don't do it my channel. Like, for example, people come to me and talk about some date launching and stuff. But other ஸோ இப்படி தான் ஒரு 5 minutes கழிச்சிருப்பார் அந்த மனுஷன். ஸோ யா திஸ் இஸ் த ஸ்டோரி பிஹைண்ட் மை சக்ஸஸ் என்று சொல்லல. நான் இன்னும் அச்சீவ் பண்ண வேண்டிய நிறைய இருக்குது. ஜஸ்ட் கோயின்டெட் அகாடமி மட்டும் இல்லை, கோயின்டெட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, ஸ்ரீலங்காக்குள்ள கிரிப்டோ பேமெண்ட், கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ், நாலேஜ், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது மைண்டுக்குள்ள. எல்லாம் சக்ஸஸ் ஆகணும், இன்ஷா அல்லாஹ் ஆகும். ஐ ஹோப் இட். அதுக்கான முயற்சி செஞ்சால் கட்டாயமாக கிடைக்கும், இன்ஷா அல்லாஹ். இவ்வளவுதான் எந்த ஸ்டோரியோ அல்லது எந்த ஜேர்னியோ ஏதோ சரி சம்திங் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இப்படித்தான் சரியா. ஓகே. ஸோ இதில் வேறு யாரும் உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ண போகிறீங்களா வாய்ஸ் நோட்டில்? சாரி, இந்த அன்மியூட் பண்ணி பேச போகிறீங்களா யார்? சரி, யாரும் பேச போகிறீங்களா? அவ்வளோதானா? திவ்யன், ஓம் சார். குட் ஈவினிங். ஓம் சார், வணக்கம் சார். வணக்கம். சத்தம் போடாமல் இருக்கிறீங்க? இல்லை சார், நான் கொஞ்சம் வேலையாக நிற்கிறேன் சார், அதான் பார்த்துட்டு நிற்கிறேன். நம்ம வெளியே தானே இருக்கிறேன், ரூமுக்குள்ள சத்தம் கேட்க மாட்டேன் விட்டு மைக் ஆன் பண்ணாங்க. சவுண்ட் இல்லை. ஓகே ஓகே, பேச போறீங்களா? ஆமாம் சார், நான் திரும்பி பேசினேன், திரும்பி பேசுகிறேன் சார். வேற சரி, ஓகே லெவல் சார். சரி, ஓகே. அப்போ தேங்க்யூ ஃபார் ஆல் யோர் ஃபீட்பேக் அண்ட் விஷஸ். எல்லாரும் சக்ஸஸ் ஆகும் கிரிப்டோவில். தொடர்ந்து பயணிப்போம். நான் சில டெக்னிக்கல் விஷயங்களும் ஷேர் பண்ண வந்தேன். பட் எனக்கு உண்மையிலே 10 o'clock எனக்கு ஒரு 10 o'clock ப்ரோ வந்து ஒரு சின்ன ஒரு ஈவெண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு நான் போகணும் கட்டாயமாக. ஓகே, எஸ்